அது கண்டிப்பா ஏற்றுக்கொள்ள முடியாது. பிரதானத்துவம் இந்த கூட்டத்தில் கூட்டப்பட்டது. ஏன் இவ்வளவு ஒரு கன்ஃபியூஷன்? நான் ரொம்ப சிம்பிளான ஒரு பர்சன். அவருக்கு வேற எந்த விதமான ரைட்ஸும் கிடையாது. வணக்கம். நேர்பட பேசு நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். தாவேகா தொண்டர்களை சந்தித்து பேசியிருக்கிறார் திரு விஜய். காஞ்சிபுரத்தில் உள் அரங்கத்தில் நடந்த கூட்டம் ஒன்றில் அவர் பேசியிருக்கிறார். தாவேகா திமுக இடையேதான் போட்டி என்பதை மீண்டும் அவர் உறுதிபட கூறியிருக்கிறார். அரசியல் எதிரியார், கொள்கை எதிரியார் அப்படிலாம் சொல்லிட்டு தான் நாங்கள் அரசியலுக்கு வந்தோம் அப்படிங்கிறதை மீண்டும் தெளிவுபடுத்தி இருக்கிறார். இதெல்லாம் தான் இன்றைய நேர்பட பேசுவின் பேசுபொருள். மீண்டும் மீண்டும் தாவேகா எதிர் திமுக என்றே விஜய் கட்டமைப்பது ஏன் என்ற தலைப்பில் பேச இருக்கிறோம். மூத்த பத்திரிகையாளர் திரு பிரியன் பங்கேற்றிருக்கிறார். மூத்த பத்திரிகையாளர் திரு TN ரகு இணைந்திருக்கிறார். மூத்த பத்திரிகையாளர் திரு கோட்டீஸ்வரன் பங்கேற்றிருக்கிறார். பத்திரிகையாளர் திரு சுவாமிநாதன் இணைந்திருக்கிறார். வணக்கம் விருந்தினர்கள் அனைவருக்கும். திரு சாமிநாதன், 2 கோணத்தில் இதை அணுக முடியும். திமுக தாவேகா இடையே தான் போட்டி அப்படின்னு பேசுறது. ஒன்று, ஆளும் கட்சி திமுக இந்த தேர்தலில் அவங்களை ஆட்சி பொறுப்பிலிருந்து அகற்றணும் அப்படிங்கிற அந்த இலக்கு. இன்னொன்று, இருதுருவ அரசியல், இருமுனை போட்டியில் இருக்கக்கூடிய அதிமுகவை பலவீனப்படுத்துறது அப்படின்னு. ரெண்டையும் சேர்ந்தே செய்கிறாரா இல்ல ஒற்றை இலக்கு தானா? திமுகவை அகற்றணுங்கிற அந்த ஒற்றை இலக்கு தானா திரு விஜய்க்கு? இந்த கட்டமைக்கிறது இருக்கு இல்லையா திமுக தாவேகா? இல்ல, அது அவர் நீங்க குறிப்பிட்டதை போலவே அந்த 2 விஷயங்களையும் ரொம்ப நேர்த்தியா கையாளுகிறார் விஜய் அப்படின்னு தான் நான் இதை புரிஞ்சுக்கிறேன். ஒன்று, களத்துல முதல்ல மும்முனை போட்டியை நோக்கி நகர்த்த வேண்டிய தேவையே விஜய் அவர்களுக்கு இருக்கு. இன்னைக்கு திமுக அதிமுகக்கு எதிராக முன்னொரு புதிய கட்சியாக, ஒரு புதிய சக்தியாக, அவர்கள் குரல்ல சொல்வதாக இருந்தா முதன்மை சக்தியாக மக்கள் மத்தியில படிப்படியா வளர்ந்து வருது தாவேகா. அப்ப மும்முனை போட்டி அப்படின்னு மக்கள் மத்தியில பேசுறதுதான் முதல்ல கலை யதார்த்தமா உருவாகும். ஆனா அவர் அதையும் அதை மிஞ்சி இருமுனை போட்டி தான் களத்துல இருக்கு, அதிமுக ஆட்டத்திலே இல்ல அப்படிங்கக்கூடிய ஒரு தோற்றத்தை விஜய் முதல்ல விதிக்கிறார். இதுக்கு மிக முக்கியமான ஒரு காரணம் என்னன்னா, தேர்தல் நெருங்குறதுக்கு கடைசியா ஒரு 20 நாள் 25 நாள் இருக்கிறப்ப திமுகவை வீழ்த்த அதிமுகவாலதான் முடியும் அப்படின்னு நினைச்சு மக்கள்லாம் அந்த பக்கம் ஓட்டு போட்டக்கூடாது, அல்லது அதிமுகவை வீழ்த்தணும்னா திமுகவாலதான் முடியும் நினைச்சு ஓட்டு போட்டக்கூடாது. இந்த இடத்துல திமுகவை அகற்றணும், நான் தான் இருக்கேன் அப்படிங்கக்கூடிய ஒரு எண்ணத்தை முதல்ல அவர் தரப்பு தொண்டர்கள்ட்ட ஒரு செய்தியா சொல்லிக்கிட்டே வர. அதுதான் உங்களுக்கு திமுக எதிர் தாவேகாங்கிறதா உறுதியா இருக்கு, மீண்டும் மீண்டும் உறுதிப்படுத்துது அப்படிங்கிற அவருடைய குரல்ல தொடர்ந்து ஒலிக்குது. இன்னொன்று, அதிமுக கிட்டத்தட்ட ஒரு 31 ஆண்டுகள் தமிழகத்துல ஆண்டு ஒரு கட்சி. எடுத்த உடனேயே அவர்களை எல்லாம் முந்தி விட்டு தாவேகாவுக்கும் திமுகவுக்கும் தான் போட்டி அப்படின்னு சொல்றதன் மூலமா விஜய் தன்னோட அரசியலை நிலைநிறுத்துறாரு. ஆனா அது களத்துல எதிரொலிக்குமா அப்படிங்கக்கூடிய ஒரு கேள்விக்குறி இருக்கு. இப்படிதான் அண்ணாமலை அவர்களும் சொன்னார் போன பாராளுமன்ற தேர்தல் நேரத்துல, திமுகவுக்கும் பாஜகவுக்கும் தான் போட்டி அப்படின்னு சொன்னாரு. முடிவுகள் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத பார்த்தோம். ஆனா விஜய் என்னன்னா ஒரு பெரிய பிரபலத்தன்மை கொண்டவர். அவரால் அதை செய்ய முடியும் அப்படின்னு நம்புறாரு. அந்த நம்பிக்கையை அவர் தரப்பு தொண்டர்களுக்கும் மக்களுக்கும் அவர் தொடர்ந்து செய்தியா சொல்ல வந்துகிட்டே இருக்காரு. இன்னைக்கு கூட நீங்க பாத்தீங்கன்னா அவருக்கு இலக்குல இன்னொரு இலக்கு இருக்கு. ஒரு பக்கம் அதிமுகவை பலவீனப்படுத்துவது, இன்னொரு பக்கம் அதை பலவீனப்படுத்துறத பகிரங்கமா சொல்லாம, அன்னைக்கு அண்ணா பிறந்த மண்ணில் இருக்கிறப்ப கூட தம்பி நான் பிறந்த காஞ்சியில நேற்று என்று எம்ஜிஆர் அவர்களுடைய பாடல்ல வரக்கூடிய ஒரு உதாரணத்தை எடுக்கிறார். அந்த இடத்துல கூட ஒரு எம்ஜிஆர் பாடல்களை முதல்ல எடுத்துக்கிறார். நான் குறி வச்சா தப்பாது, குறி தப்புன்னா நான் வைக்க மாட்டேன் குறி அப்படிங்கக்கூடிய இடம் கூட எம்ஜிஆர் படத்தில் இடம்பெறக்கூடிய ஒரு வசனம். அது கரிகாலன் கேரக்டர்ல அவர் பேசக்கூடிய ஒரு வசனம். இப்படி எல்லாமே ஒரு எம்ஜிஆர் தரப்பு ரசிகர்களை தன்மையப்படுத்துறது, அதிமுக வாக்காளர்களை தன்மையப்படுத்துறது அப்படிங்கக்கூடிய ஒரு புள்ளியலையும் இதுக்குள்ள நுணுக்கமா விஜய் ஹேண்டில் பண்ணாரு. அதாவது அதிமுகவை எந்த இடத்துலயும் விமர்சிக்காம, நேரடியா திட்டாம, அதிமுக ஓட்டு வங்கி அப்படிங்கறதே திமுக எதிரான ஒரு ஓட்டு வங்கி தான். அந்த ஓட்டு வங்கி வந்துரும் அப்படின்னா திமுக எதிர் தாவேகா தான் அப்படிங்கிறத களத்துல காட்ட முடியும் அப்படிங்கக்கூடிய ஒரு நிலைப்பாடு. திமுகவுக்கு எதிரான ஓட்டு வங்கி, திமுகவுக்கு எதிரான ஒரு நிலைப்பாடுங்கிறதுல திரு சீமான் திமுக எதிர்ப்ப பேசுறாரு, அதிமுக பேசுறாங்க, பாஜக பேசுறாங்க, திரு அன்புமணி பேசுறாரு, திரு விஜயும் பேசுறாரு. இந்த எல்லா திமுக எதிர்ப்பும் ஒன்னா வேற வேறையா? எந்த புள்ளியில திரு விஜய் வேறுபடுறார், இவங்க கிட்ட இருந்து வேறுபடுறாரு? அப்பதானே அதை அந்த ஓட்டை கல்டிவேட் பண்ண முடியும், அவரால் திமுக எதிர்ப்பு வாக்குகளை கல்டிவேட் பண்ண முடியும். இல்ல, முதல்ல பல பேர் திராவிட முன்னேற்ற கழகத்தை எதிர்த்தாலும் கூட ஒரு பொது எதிரி தான். இன்னைக்கு திமுக எல்லாருக்குமான ஒரு பொது எதிரியா தமிழ்நாட்டு அரசியல் களத்துல இருந்தாலும் விஜய் போன்றவர் ஒரு பிரபலத்தன்மையோட எதிர்க்கிறாங்க. இங்க எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தமிழகத்தை கிட்டத்தட்ட ஒரு 4 ஆண்டுகள் ஒரு ஆட்சி செய்திருக்கிறார். அவர் ஆட்சி செய்த காலத்துல குடிமராமத்து திட்டங்கள் தொடங்கி பல திட்டங்கள் செய்திருக்கலாம். சீமான் அவர்கள் கிட்டத்தட்ட 10 ஆண்டுகளுக்கு மேலாக படிப்படியாக வளர்ந்து 8% நிறுத்தியிருக்கலாம். அது அண்ணாமலை அவர்களுக்கு பொருந்தும். நயினா நாகேந்திரன் அவர்கள் இன்னைக்கு தமிழக பாஜகவுடைய முகமாக இருந்த அவர் ஒரு பக்கம் பிரச்சாரம் பண்ண, இவர்களுக்கெல்லாம் கிடைக்காத ஒரு வெளிச்சம் விஜய் பேசுகிற பொழுது கிடைக்குதுல்ல. இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தை எதிர்க்கிறார்கள், எதிர்க்கலை என்கிற 2 கோணங்கள் இருக்கு சார்.
ஒன்று மிக முக்கியமா இன்னைக்கு மக்கள் பயன்பாட்டு திட்டங்கள், அது மகளிர் விடியல் பயணத்துல தொடங்கி 1,10,00,000 பெண்களுக்கு கொடுக்கக்கூடிய மகளிருக்கு 1000 ரூபாய் வரைக்கும், இதெல்லாம் ஒரு காலகட்டத்துல அதிமுக வசம் இருந்த ஓட்டு வங்கி. நீங்க மிக்சி கிரைண்டர் மின்விசிறி கொடுத்த காலத்துல இருந்தே இரட்டை இலை வசம் இருந்த ஓட்டு வங்கி. அந்த மகளிர் தான் இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் பக்கம் இருக்காங்க. இளைஞர்கள் ஓட்டு இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகம், சீமான் போன்றவர்கள் பக்கம் இருக்கு. விஜய் போன்ற ஒருவர் வர்றதுனாலதான் திமுக எதிர்ப்பை வீரியம் பெறுது. இல்லைன்னா எதிர்ப்பு ஓட்டுகள் பலவாறாக பிரிகிற பொழுது இப்பொழுதும் விஜய் போன்றவர்கள் எதிர்த்து அவர் ஒரு அணிக்குள்ள போய் சேராம வெளியில் நின்று எதிர்க்கிறது திமுகவுக்கு தான் சாதகம். இந்த நொடி வரையிலும் விஜய் தனித்து நின்று அவர் ஆழமாக நம்பிக்கொண்டிருக்கிற தனக்கும் திமுகவுக்கு தான் போட்டி என்று நம்பிக்கொண்டிருக்கிற வரை களம் திமுகவுக்கு தான் சாதகம். அவர் தலைமையில ஒரு அணி அமைந்து விட்டால் அது களம் மாறலாம். ஆனா இப்ப மற்றவர்கள் எதிர்ப்பது என்பது ஒரு பிரபலத்தன்மை கொண்டவர்கள் எதிர்க்கல, அவர்கள் எதிர்க்கிறாங்க. அவர்கள் அரசியல் செயல்பாட்டு அடிப்படையில அரசியல் கட்சியின் தொண்டர்களால் கவனிக்கப்படும். இல்ல, அத செலக்டிவ்னஸ்ன்னு சொல்லணுமா, டார்கெட்னு சொல்லணுமா? திரு சீமான் திமுகவையும் விமர்சிப்பாரு, தேவைப்பட்ட அதிமுகவையும் விமர்சிப்பாரு, தேவைப்பட்ட பாஜகவையும் விமர்சிப்பாரு, தேவைப்பட்ட காங்கிரஸையும் விமர்சிப்பாரு. பெர்சன்டேஜ் மாறும், அளவு மாறுமே தவிர எங்கெல்லாம் தேவையோ கேஸ் டு கேஸ் அவர் அந்த நிலைப்பாடை விமர்சிப்பார். ஆனா திரு விஜய் போக்கஸ்டா திமுக எதிர்ப்புங்கிறத மட்டும் கூர்மைப்படுத்திட்டே இருக்கிறார் ஒவ்வொரு பேச்சிலையுமே. அதை செலக்டிவ்னஸ்ன்னு பார்க்கணுமா இல்ல டார்கெட்னு பார்க்கணுமா? அது அவருக்கு கை கொடுக்குமா? இல்ல, ஒரு டார்கெட் பண்ணி தான் அடிக்கிறார் சார். இதுல அவங்கதான் இன்னைக்கு ஆட்சியில் இருக்காங்க. தமிழ்நாட்டுல திராவிட முன்னேற்ற கழகம் தான் இன்னைக்கு ஆட்சியில் இருக்கு. அவங்கள ஆட்சியில இருந்து அகற்றணும்னு அப்படின்னு அவர் விஜய் பேசுகிற பொழுது டார்கெட் தான். மத்தியில் இருக்கக்கூடிய பாஜகவையுமே அவர் விமர்சிக்கிறார். அவருக்கு ஒரு சேஃப் அதிமுகவுக்கு இல்லாத ஒரு சேஃப் அவருக்கு என்னன்னா, அதிமுகவால நீங்க மத்திய அரசு விமர்சிக்க முடியல. இவர் மாநில அரசையும் விமர்சிக்கிறார், மத்திய அரசையும் விமர்சிக்கிறாரு. ஒரு பிரபலத்தன்மை கொண்ட நபரா இருக்காரு, ஒரு நடிகரா இருக்காரு. தமிழ்நாட்டுல ஒரு படங்கள் ஓடுச்சுன்னா தியேட்டர்லயே போய் கூட்டமா பாக்குறாங்க, ஒரு வந்தா மக்கள் போய் பாக்குறாங்க. சோ ஒரு பேச்சு ஏதோ ஒரு வகையில கேட்கப்படும். ஒருவேளை விஜய் போன்றவர்கள் பேசாம இருந்தா சார் கிட்டத்தட்ட 170-180 தொகுதிகளை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பிரச்சாரம் செய்து விட்டார். டெய்லியுமே சீமான் ஏதோ ஒரு ஊர்ல பிரஸ் மீட் கொடுத்துட்டு இருக்காரு. ஆன பின்பும் கூட பொதுமக்கள் மத்தியில திமுக எதிர்ப்பை பெரிய அளவுல உருவாக்குறதுல விஜயோட பங்களிப்பு தான் இருக்கு நம்ம இருக்கு. ஓகே, திரு பிரியன், 2024 நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்பு பாஜக, குறிப்பா திரு அண்ணாமலை திமுக எதிர்ப்பை கூர்மைப்படுத்திட்டே இருந்தார். பிரதான எதிர்கட்சி பாஜக தான் அப்படின்னாரு. அந்த அடிப்படையிலேயே தனியாக ஒரு அணியை கட்டமைக்கிறாரு. கூட்டணியாக இந்தியாவாக 18% வாக்குகள் வாங்குறார். இதே நரேட்டிவ் திமுக எதிர்ப்பு அப்படிங்கிறத பிரதானப்படுத்துவதன் மூலமாக விஜய் அதே ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ற மாதிரி தெரியுது. அந்த இலக்கு அவருக்கு கை கொடுக்குமா? அந்த முயற்சி அவர் கை கொடுக்குமா? இல்லை, அதாவது திருப்பி திமுகவுக்கும் எனக்கும் தான் போட்டி என்று சொல்வதன் மூலமாக அதிமுக என்கிற ஒரு கட்சி பைபோலார் பாலிடிக்ஸ் இதுவரை நடத்தி இந்த கட்சி அங்கே சீன்லேயே இல்லைன்ற ஒரு விஷயத்த கொண்டு வர்றார். ஆக்சுவலாக அதிமுக என்ற கட்சியே இங்கே சீனில் இல்லை, எனக்கும் திமுகவுக்கு தான் போட்டி அப்படின்ற ஒரு விஷயத்தை கொண்டு வர்றார். அது அவருக்கு கை கொடுக்குவார்னா வரப்போகிற தேர்தல் தான் சொல்லுவேன் ஆக்சுவலாக. ஆனால் திமுக எதிர்ப்பு ஓட்டுகள் இருக்குல்ல, இதுவரையும் ஒட்டுமொத்தமாக அதில் பெருமளவு வாங்கி கொண்டிருந்த அதிமுகவுக்கு ஒரு டேமேஜை உண்டு பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. ஸோ அந்த விஷயத்தில் அவர் கையில் எடுக்கிறார் ஆக்சுவலாக. அதனால் அவருடைய நோக்கம் திமுக எதிர்ப்பை முழுக்க 100% திமுக எதிர்ப்பு ரொம்ப சீரியஸாக பண்ணணுன்ற ஒரு விஷயம் இருக்குல்ல, அதை ஒரு அர்த்தத்தோட பண்ணணும். திமுக எதிர்ப்புன்றது ஒரு கண்மூடித்தனமான திமுக எதிர்ப்பாக இருக்கக்கூடாது, ஒரு ஆக்கப்பூர்வமான திமுக எதிர்ப்பாக இருக்கணும், ஒரு அர்த்தத்தோட திமுக எதிர்ப்பாக இருக்கணும். திமுகவை எதிர்க்கணுன்ற நோக்கத்தோட எதிர்க்கக்கூடாது ஆக்சுவலாக. இல்லை, ஒரு பிரபல்யமும் சேருது இல்லை, மற்றவர்களுக்கு இல்லாத ஒரு திரை பிரபல்யம் சேரும் போது அது அவருக்கு கை கொடுக்கும்னு சாமிநாதன். அந்த அட்வான்டேஜ் இவருக்கு இருக்கு. திமுக அதிமுக ரெண்டையும் பிடிக்காத ஒரு நடுநிலை மக்கள் விஜய் ஆதரிக்கணும்னு நினைச்சாங்கன்னா அதற்கான ஸ்கோப் அவர் கொடுக்குறாரா? திமுகவை பார்த்து நீங்கள் ஊழல் சொல்கிறீங்க, 4000 கோடி ஊழல் சொல்கிறீங்க, இருக்கலாம், மணலில் ஊழல் பண்ணியிருக்கலாம், என்ஃபோர்ஸ்மெண்ட் கேஸ் கூட போட்டுருக்கலாம். அது நீங்கள் என்ஃபோர்ஸ்மெண்ட்டை கோட் பண்ணி சொல்கிறீங்க. நான் சொல்கிறேன், இதுக்கு முன்னாடி அதிமுக சுத்த சுயம் பிரகாசமா? ஊழலை பற்றி உங்கள் பார்வை என்ன? திமுக ஊழல்னா நீங்கள் அதே கண்ணில் அதிமுகவும் ஊழல்னு பாருங்கள். ஏன் அதை பற்றி எதுவும் பேச மாட்டேங்கிறீங்க? நீங்கள் 8 அதிமுக மந்திரிகள் மேலே டிவிஎஸ்சியில் எஃப்ஐஆர் இருக்குது, வெள்ளுமணி மேலேயே 3 கேஸ் இருக்குது டிவிஆரில், டிவிஎஸ்சியில். ஏன் நீங்கள் ஊழல்னு திமுக மட்டும்தான் ஊழல் உங்கள் கண்ணுக்கு ஏன் தெரியுது? நீங்கள் அதிமுகவுக்கு மாற்றா வந்திருக்கீங்களா, திமுகவுக்கு மட்டும் மாற்றா வந்திருக்கீங்களா? இந்த தேர்தலில் சொல்லுங்க மாற்று இல்லை. நான் கேட்கறது ஒரு இஷ்யூ பேஸ்டா பார்க்குறேன். இஷ்யூ பேஸ்டா சொல்லுங்க. நீங்கள் திமுகவுக்கு தான் மாற்றா வந்திருக்கீங்களா, இல்லை அதிமுக ஊழலுக்கு எதிராக வந்திருக்கீங்களா? திமுக ஊழல் குற்றச்சாட்டு சொல்லும்போது அதிமுக ஊழலை பற்றி ஏன் பேச மாட்டேங்கிறீங்க? ஏன் சைலண்டாக இருக்கீங்க? சரி, பாஜக உங்களுக்கு கொள்கை எதிரின்னு சொல்கிறீங்கல்ல, பாஜக கொள்கை எதிரின்னா பல விஷயங்களில் பாஜக தமிழ்நாட்டுக்கு துரோகம் பண்ணியிருக்கு, அதை பற்றி நீங்கள் ஏன் சீரியஸாக பேச மாட்டேங்கிறீங்க? ஏன் கடந்து போகிறீங்க? இதோ இப்போது ஆளுநர் பதவியே தேவையில்லைன்னு நீங்கள் ஒரு மாநாட்டில் தீர்மானம் போட்டீங்க.
இன்னைக்கு ஆளுநருக்கு ஏகப்பட்ட பவரை கொடுத்து சுப்ரீம் கோர்ட் ஒப்பீனியன் சொல்லியிருக்காங்க. அதை பற்றி ஒரு கருத்து உங்ககிட்ட இருந்து இல்லையா? என்ன காரணம்? சரி, அதுதான் விடுங்க. கோவைக்கு மெட்ரோக்கு நீங்கள் தீர்மானம் போட்டீங்க, கோவை மெட்ரோ இல்லை, மதுரை மெட்ரோ இல்லைன்னு சொல்லியாச்சு. எங்கே உங்ககிட்ட இருந்து பதிலே இல்லையே? என்ன உங்ககிட்ட இருந்து அறிக்கையே இல்லையே? எங்கே போச்சு? என்ன இப்போ பாஜகக்கு எது வெண்சாமி வச்சுறீங்களா? என்ன காரணம்? திமுகவை அட்டாக் பண்ணுறீங்கல்ல, திமுகவை அட்டாக் பண்ணுங்க, அதில் ஒரு அர்த்தம் இருக்க வேண்டாமா? திமுக கொள்ளை இல்லை, கொள்கை கிடையாது, கொள்ளை தான் சொல்கிறீங்க. ரைட், ஓகே, அது கொள்ளையாகவே இருக்கட்டும். அப்போ மற்ற கொள்ளையெல்லாம் உங்களுக்கு கண்ணு தெரியலையா? தமிழ்நாட்டில் ஆண்டு கொண்டிருந்த எல்லா கட்சிகளும் சுத்த சுயம்பிரகாசமாக இருந்தாங்களா? சொல்லுங்க. இந்த திமுகவை ஆட்சி பொறுப்புல இருந்து அகற்றி ஒரு புதிய தமிழ்நாட்டை கட்டமைக்கணும்னு நினைக்கிறார். தமிழ்நாட்டு மக்கள்கிட்ட, நடுநிலையான மக்கள்கிட்ட 2 விதமான ஒப்பீனியன் இருக்கு சார். ஒன்று அதிமுக காரன் திமுக அகற்றன்னு விரும்புவான். இப்போ அந்த விஜயகாந்த் சொல்றார். ஆனால் நடுநிலையான மக்கள்கிட்ட என்ன இருக்குன்னா, அதே பாஜக சொன்ன விஷயம்தான், அமித்ஷா சொன்ன விஷயம்தான், திராவிட கட்சிகளை ஒழிப்பும் தானே சொன்னார் அவரு. அதே நடுநிலை மக்கள் பல பேர் திராவிட கட்சிகளே வேண்டாம் அப்படின்னு சொல்ற ஒரு ஓட் பேங்க் இங்க இருக்கா இல்லையா? அந்த ஓட் பேங்க் உங்களுக்கு ஓட்டு போடணுமா வேண்டாமா? அப்ப அந்த ஓட் பேங்க் உங்களுக்கு ஓட்டு போடணும்னா நீங்க அதிமுகவையும் தாக்கணுமா வேண்டாமா? அதிமுகவையும் நீங்க குறிப்பிட வேண்டுமா வேண்டாமா? ஊழல் பத்தி பேசும்போது, நிர்வாகத்தை பத்தி பேசும்போதெல்லாம் அதிமுகவுடைய செயல்பாடுகளை பத்தி நீங்க விமர்சிக்க வேண்டாமா? இல்ல, அதிமுகவை பொருட்டாவே அவர் எடுத்துக்கவே இல்லைன்னு தானே தெரியுது. அவர் ஒவ்வொரு பேச்சிலையும் அவர் அதிமுகவை கன்சிடர் பண்ணவே இல்லையே. அப்படி நீங்க ஒரேடியா கடந்து போக முடியாது. அதிமுக என்கிற ஒரு கட்சி இருக்கு, அது கடந்த தேர்தலில் 70% ஓட்டு வாங்கியிருக்கு, அதோட ஓட்டு குறைஞ்சிருக்கிறது உண்மை. அது திமுகவுக்கு மாற்றா நாங்க தான் இருக்கோம் சொல்லி இருக்கிறது உண்மை, நாங்க தான் அடுத்த ஆட்சிக்கு வருவோம் சொல்லி இருக்கிறது உண்மை. அப்படி ஒரு கட்சிங்க சொல்லி இருக்கும்போது அப்போ நீங்கள் வந்து அதை பற்றி கண்டுக்காதே நீங்கள் ஆட்சியில் இருக்கிற கட்சி அகற்றணும்னா அது நீங்கள் அதை பற்றி விமர்சனம் வைக்கும்போது தான் அவங்க நீங்கள் அதிமுகவை பற்றியோ பாஜகவை பற்றியோ எந்த விதமான விமர்சனம் சொல்லாமல் கடந்து போகும்போது நீங்க என்ன ஒரு கேம் பிளான் வச்சிருக்கீங்க கையிலன்றது ஒரு கேள்வி வருது. இல்ல சார், அதிமுக பாஜகவும் தாவேக்காவை ரொம்ப அதிகமா விமர்சிக்கிறது கிடையாது. ஏன் விமர்சிக்கலாம்? கரூர் துயர சம்பவத்திற்கு பிறகு சார்பு நிலையவே அதிமுக எடுத்தாங்க, பாஜகவும் எடுத்தாங்க இல்லையா? அதனால கூட அவர் அதிமுக பாஜக விமர்சிக்காம இருக்கலாம் இல்லையா? அப்ப நீங்க செலக்டிவா நீங்க திமுக வந்து லஞ்சம் ஊழல் சொன்னீங்கன்னா நீங்க வந்து உங்களுடைய அணுகுமுறை சரியில்லைன்னு அர்த்தம். ஆக்சுவலா ஏன் தமிழ்நாட்டு மக்களுக்கு திமுக மட்டும் தான் ஊழல் பண்ணிது, அதிமுக ஊழல் பண்ணலன்னு ஒரு விஷயத்தை நீங்க எஸ்டாப்ளிஷ் பண்ண விரும்புறீங்களா? 26 தேர்தலை திமுக வெர்சஸ் தாவேக்கான கட்டமைக்க முயற்சிக்கிறார்கள். அது அவருக்கு லாபம் கொடுக்காதா? எலெக்ஷன்ல லாபம் கொடுத்துறாரு. அவர் வந்து ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்காரு, அவர் அந்த மாதிரி தான் அந்த பிரச்சாரத்தை கொண்டு போக முடியும் சார். பட் ஆனா அவர் அந்த பிரச்சாரத்தை கொண்டு போகும்போது இன்னொரு கண்டஸ்டன்ட் ஒருத்தர் இருக்காரு, அங்க அதிமுக ஒரு கண்டஸ்டன்ட் இருக்காரு. அந்த கண்டஸ்டன்ட் எந்த அளவுக்கு தகுதி இல்லாம இருக்காருன்னு விஷயத்தை நீங்க சொல்லணும்ல, சொல்லணுமா வேண்டாமா? தமிழ்நாட்டு மக்களுக்கு உண்மையில நீங்க சொல்லணும்னா அந்த விஷயத்தையும் சொல்லணும்ல. பாஜக என்கிற கட்சி மத்தியில் ஆளுகின்ற கட்சி எந்தெந்த விதத்தில் தமிழ்நாட்டுக்கு துரோகம் பண்ணியிருக்கு, எப்படி நிதி கொடுக்காத இருக்காங்க, எப்படி மொழியை திணிக்கிறாங்க, எப்படி தொன்மையை வந்து மறைக்க பார்க்குறாங்க, எப்படி அதிகாரத்தை பிடுங்குறாங்க, இதெல்லாம் நீங்க சொல்லணுமா வேண்டாமா? உங்க கொள்கை எதிரின்னு சொல்லிட்டு நீங்க கடந்து போனீங்கன்னா என்ன அர்த்தம்? அப்போ திமுகவுக்கு போற பாஜக எதிர்ப்போட்டை நீங்க எப்படி வாங்குவீங்க? அதிமுக எதிர்ப்பு திமுக எதிர்ப்பு ஓட்டு அதிமுகவுக்கு போகுது, அதை வாங்குறதுக்கு திமுக எதிர்ப்பை கையாளுறீங்க. இப்போ பாஜக எதிர்ப்பு ஓட்டு திமுகவுக்கு போகுது இல்லை, அந்த ஓட்டு உங்களுக்கு எப்படி கிடைக்கும்? அன்லெஸ் நீங்க பாஜக எதிர்ப்பு தீவிரமா கையாண்டதான் கிடைக்கும் உங்களுக்கு. அது வக்ஃப் சட்டத்தை எதிர்த்து நாங்க பேசுறோம், சாதிவாரி கணக்கெடுப்பு வேணும்னு நாங்க வந்து சொல்றோம், நீட்டுக்கு எதிரான ஒரு நிலைப்பாடை நாங்க எடுக்கிறோம், இதெல்லாம் தான் எங்களுடைய கொள்கைகள், சமத்துவம் பேசுறோம், சமூக நீதி பேசுறோம்னு சொல்றாங்களே, இதுல எல்லாம் பாஜக எதிர்ப்புங்கிறது உள்ள வரவே இல்லையா? சாதிவாரி கணக்கெடுப்பு தமிழ்நாடு கவர்மெண்ட் பண்ண முடியாது, மத்திய அரசு தான் பண்ண முடியும்ன்றது திமுகவோட ஸ்டாண்டு. அது சென்சஸ் பண்ணும்போது பண்ணலாம், இல்லை பண்ணின பிறகு பண்ணலாம்னு சொல்றாங்க. இதே வந்து இப்போ இந்த தேர்தலுக்கு முன்னாடி சாதிவாரி கணக்கெடுப்புன்னு அனௌன்ஸ் பண்ண பாஜக சென்சஸ் பத்தியே ஒரு உணர்வே இல்லாமல் போயிட்டு இருக்காங்களே, அதை பத்தி எதை கண்டிச்சிங்களா? அதை பத்தி எதாவது கேள்வி கேட்குறீங்களா? பாஜக ஏன் இந்த சாதிவாரி கணக்கு டிலே பண்ணுறீங்க? ஏன் சென்சஸ் வந்து ஏன் ஆரம்பிக்க மாட்டேங்கிறீங்க? ஏன் கேள்வி கேட்க மாட்டேங்கிறீங்க? பெண்களுக்கு இடஒதுக்கீடுன்னு சொல்லி எத்தனை நாள் ஆச்சு, எத்தனை வருஷம் ஆச்சு, எத்தனை மாதங்கள் ஆச்சு? ஏன் அதை பற்றி பாஜக கண்டுக்க மாட்டேங்குது? சென்சஸ் எடுத்தால் தானே அப்புறம் பண்ண முடியாது. ஆக்சுவலாக ஏன் பண்ண சென்சஸ்னு ஒரு விஷயத்தை வந்து மத்திய அரசு ஏன் எடுக்க மாட்டேங்குது? ஏன் கேள்வி கேட்க மாட்டேங்கிறீங்க? இப்போ எஸ்ஐஆரில் கூட உங்களுக்கு என்ன பிரச்சனை? அதில் திமுக காரங்க போய் பிஎல்ஓக்கு அசஸ் பண்ணுறாங்க, திமுக அதை வந்து யூட்டிலைஸ் பண்ணுறாங்கன்னு தான் நீங்கள் எதிர்க்கிறீங்க. உங்கள் எதிர்ப்பு வந்து எஸ்ஐஆருக்கு எதிரான எதிர்ப்பா, இல்லை எஸ்ஐஆர்ல திமுக ஏஜென்ட்ஸ் போய் வேலை செய்யறாங்கன்றதுக்கான எதிர்ப்பா? அதிமுக கிட்ட அப்படிதான் டீல் பண்றாங்க. இல்ல முக்கியமா பிரதானமா திமுக அரசு சரியா கையாளலங்கறது, எஸ்ஐஆர் process சரியா கையாளலங்கறது. திமுக அரசுக்கும் எஸ்ஐஆருக்கு என்ன சார் சம்பந்தம் இருக்கு? எல்லா எம்ப்ளாயிஸும் தேர்தல் கமிஷனோட எம்ப்ளாயிஸா இருக்காங்க, அங்கங்க பாதி பேர் ஒர்க் ப்ரெஷர் தாங்காம செத்து போயிட்டு இருக்காங்க, தற்கொலை பண்ணிட்டு இருக்காங்க. அது போயிட்டு இருக்கும்போது நீங்க அதை பத்தி பேசுறீங்களா? ஏன் இதை கொண்டாந்தீங்கன்னு இன்னைக்கு கேஸ் போட்டுருக்கிறதா ஒரு உச்சநீதிமன்றத்தில் போட்டிருக்கிறதா படிச்சாங்க. இனிஷியலா அவங்க எதிர்ப்பு என்ன? இங்க திமுக ஆட்கள் வந்து அதை எடுத்து அதை டீல் பண்ணிக்கிறாங்க. ஒரு பக்கத்துல திமுக வந்து எஸ்ஐஆர் எதிர்த்து கேஸ் போட்டிருக்கு, கேஸ் போயிட்டு இருக்கு, அதில் நீங்க இம்ப்ளீட் பண்றீங்க. நீங்க
ஆனால் அதே சமயம் உங்கள் எதிர்ப்புன்றது வந்து திமுக வந்து அந்த விஷயத்தை ஹேண்டில் பண்ணுறாங்க அது அப்படின்றதான உங்கள் கோபமாக இருக்குது ஆக்சுவலாக. ஸோ பாயிண்ட் வந்து நீங்கள் அதுலேயே வந்து ஒரு தெளிவாக இல்லை ஆக்சுவலாக. என்னுடைய பாயிண்ட் என்னென்னா, நீங்கள் வந்து புதுசாக வந்திருக்கீங்க, உங்களுக்கு செல்வாக்கு இருக்குது, எல்லாம் இருக்குது, ஆனால் செலக்டிவாக டீல் பண்ணாதீங்க. செலக்டிவாக டீல் பண்ணீங்கன்னா உங்களுக்கு நடுநிலையாளர்கள் ஓட்டு கிடைக்காது. ஓகே, திரு ரகு, திமுகவுக்கு மாற்று அப்படின்றத சொல்கிறாரா இல்லை திமுக அதிமுகவுக்கு மாற்று அப்படின்றத அவர் கிளாரிஃபை பண்ணுறாராங்கிறது தான் முக்கியம் இந்த தேர்தல். கார்த்திகேயன், இன்னைக்கு வந்து விஜய் ஃபேன்ஸ் எல்லாம் அவர் பேசுனதுக்கு ஃபயர் விடுறாங்க. நியூட்ரல் அப்சர்வர்ஸ் எல்லாருமே பிரியன்சா சொன்னதுக்கு ஃபயர் விடணும் என்னை பொறுத்த வரைக்கும். அவர் சொன்ன பாயிண்ட்ஸ் எல்லாமே வேலிடு. நீங்க வந்து மணல் திருட்டு கல்லை உடைச்சு கடத்துனதை பத்தி நீங்க பேசுனீங்கன்னா ஏடிஎம்கே பத்தி பேசாம இப்படிங்க இருக்க முடியும்? இதுக்கு முன்னாடி 10 வருஷம் அவங்க ஆட்சி செஞ்சாங்க. டிஎம்கே ஆட்சியில நடக்கிற அந்த மணல் திருட்டு அப்புறம் வந்து குவாரி பிரச்சனைகளை பத்தி ஏடிஎம்கே என்னைக்காவது பேசியிருக்கா? ஏன் பேசல? பிஜேபிக்கும் டிஎம்கேக்கும் வந்து மறைமுக தொடர்புன்றாருல. இந்த கனிம வள கொள்ளையில டிஎம்கேக்கும் ஏடிஎம்கேக்கும் என்ன தொடர்புன்னு கேட்கணுமா வேண்டாமா? அவரு புதுக்கோட்டையில இறந்த ஜகபர் அலி வேலை செஞ்சது ஏடிஎம்கே கட்சியை சார்ந்த குவாரி ஓனர் கிட்ட. அவரை அரெஸ்ட் பண்ணிருக்காங்க, அவர் மேல கேஸ் இருக்குது. அதை பத்தி அதனாலதான் திரு எடப்பாடி பழனிசாமி ஜகபர் அலியை பார்க்கல. இவர் போய் பார்க்கணும்ல, ஏன் பார்க்கல? அப்ப ஏடிஎம்கே பீரியட்ல கொள்ளடிச்சா ஓகேவா? டிஎம்கே ஆட்சியில ஏடிஎம்கே காரங்க மணலையும் இதையும் கல்லையும் கொள்ளடிச்சா ஓகேவா? 2 பேரும் இல்ல கேட்கணும். அதாவது ஒரு ஹெல்த் மினிஸ்டருக்கு வந்து குட்கா இதுல வந்து பதுக்கி வச்சதுல குற்றச்சாட்டு இருக்குது, அதை பத்தி பேச வேண்டாமா? அதை விட ஒரு சீரியஸ் அலிகேஷன் ஏதாவது இருக்குதா? ஏடிஎம்கே பத்தி பேசாம ஊழலை பத்தி நீங்க எப்படிங்க பேச முடியும்? எப்படிங்க எதிர்ப்பீங்க? அதாவது இப்போதைக்கு அவர் வந்து ஒரு சீரியஸான அரசியல்வாதினா இந்த பஞ்ச் டயலாக்லாம் தாண்டி எஸ்ஐஆர் பத்தி என்ன பண்ணீங்க, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க களத்துல? இல்ல உச்சநீதிமன்றத்தை நாடி இருக்காங்க. அதாவது எஸ்ஐஆர்ங்கிறது நிதர்சனம். எஸ்ஐஆர் பேஸ் பண்ணி ஒரு எலெக்ஷன் நடந்து ரிசல்ட் வந்து ஒரு சீஃப் மினிஸ்டரே வந்துட்டாரு. இவர் சீரியஸான அரசியல்வாதினா, அதுவும் டிஎம்கே ஏடிஎம்கேவோட எஸ்ஐஆர் ரொம்ப ரொம்ப டிவிகேக்கு தான் முக்கியம். நிறைய ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டர்ஸ் இருக்கிறாங்க, அவங்களுக்கு நீங்க எஜுகேட் பண்ணணும். ஏதாவது செஞ்சிருக்கீங்களா? திமுக ஒரு எலெக்ஷன் கேம்பெயின் மாதிரி ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு பவள விழா கட்சியும் பொன் விழா கட்சியும் கடந்த 60 வருடங்கள தமிழ்நாட்டை ஆண்ட 2 கட்சிகளும் அவ்வளோ சீரியஸா ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு தேர்தலை சந்திக்காத கட்சி, சின்னம் இல்லாத கட்சி எவ்வளவு தீவிரமா அந்த எஸ்ஐஆர்ல இயங்கி இருக்கணும். என்ன செஞ்சுக்கிட்டு இருக்காங்க? எஸ்ஐஆர் பத்தி ஏதாவது ஒரு அவங்கள்ட்ட ஏதாவது இன்ஃபர்மேட்டிவ் வீடியோ வந்திருக்குதா? இன்னைக்கே அவர் அதை பத்தி பேசியிருக்கலாம்ல. நீங்க இங்க வரதை விட முக்கியம் அந்த எனுமரேஷன் ஃபார்மை நீங்க பூர்த்தி செஞ்சு கொடுக்க வேண்டியது, நீங்க ஓட்டு போட வேண்டியது. அண்ணா ஆட்சிக்கு ஒன்றும் நீங்க வந்து நினைச்சா பத்தாது, உங்களுக்கு வாக்கு இருக்கணும், அதை செய்யுங்கன்னு சொல்லலாம்ல. அவங்க 2ஆம் கட்ட தலைவர்கள் நல்லா பேசுறவங்களா இருக்காங்களே, ஏதாவது ஒரு வீடியோ எடுத்து போட்டிருக்காங்களா? அந்த ஃபார்மை இப்படிதான் நீங்க பூர்த்தி பண்ணணும், இப்படிதான் கொடுக்கணும். ஆனா ஆட்சிக்கு வர மட்டும் ஆசை இருக்குது, அந்த ஹார்ட் ஒர்க் செய்யறதுக்கு ஆசையே கிடையாது. திமுக மேல எவ்வளவு விமர்சனம் இருக்குங்க எனக்கு. ஆனா ப்ரொஃபஷனலா ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. சீஃப் மினிஸ்டர் போன் பண்ணி கேட்கிறாரு எங்க போனீங்க, என்ன பண்ணீங்கன்னு. இவர் அதை பத்தி கவலையே கிடையாது. அதாவது ஒரு மேஜிக்ல ஆட்சியில் கொண்டு வந்து உட்கார வச்சிடணும். நான் திமுக எதுக்குறேன், திமுக எதுக்குறேன். நான் என்டிகே எதுக்குது, ஏடிஎம்கே கட்சியே திமுக எதிர்ப்புக்காக வந்த கட்சி, பிஜேபி எதுக்குது. இப்ப நீங்க மட்டும் என்ன எதுக்குறீங்க? நீங்க என்ன சீமான் எதுக்குறாரு? அதான் சொல்றேன், நான் என்டிகே எதுக்குன்னு ஃபர்ஸ்ட் சொன்னேன். சோ இப்போ வந்து எல்லாருமே எதுக்கும் போது நீங்க எதுக்குறதுல என்ன பெரிய சிறப்புன்னு கேட்கிறேன். ஏடிஎம்கே கட்சி உருவானது திமுக. அதுதான் அந்த கேள்வியை திரு சாமிநாதன் கேட்கும் போதுதான் இந்த எதிர்ப்புகளுக்கு கூடுதல் வலு சேர்க்கிறதுக்கு அந்த திரைப்பிரபல்யம்ங்கிறது அவருக்கு உதவி செஞ்சிரும்னு அவர் சொன்னார். கார்த்திகேயன், நான் விஜய்க்கு பாப்புலாரிட்டி கரிஷ்மா இருக்குது, பாப்புலாரிட்டி இருக்குது. விஜயகாந்தோட பெரிய நடிகர், சீமானி வரையும் கம்பேர் பண்ண முடியாது. கணிசமான வாக்குகளை வாங்குவாரு, ஒரு இம்பாக்ட் ஏற்படுத்துவார்னு ஆரம்பத்திலேன்னு சொல்லிட்டு இருக்கேன். விஜய்ங்கிற தனி மனிதர் மேல, அவருக்கு மேல இருக்கிற புகழ்ல எனக்கு எந்த வெறுப்பும் கிடையாது, கோபமும் கிடையாது. இன்ஃபேக்ட் அது என்ன ஃபேசினேட் பண்ணுது, எப்படி இவ்வளவு ஆதரவு வருது. ஆனால் அவர் செய்யற அரசியல் மேல 1008 கேள்விகள் இருக்குது. ஆரோக்கியமான அரசியல் இல்ல, காத்திரமான அரசியல் இல்ல. இவரு அதிமுகவை விமர்சிக்கலன்னா 2 விதம். ஒன்று, கூட்டணிக்கு வருவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கு அப்படின்ற நிலைப்பாடை கெடுத்துடக்கூடாதுன்னு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கலாம். இல்லைன்னா அதிமுகவை பொருட்படுத்த வேண்டியதில் திமுக தாவேக்கானே பொசிஷன் பண்ணா பைபோலார் பாலிடிக்ஸ்ல நமக்கு லாபம்னு நினைக்கலாம். 2மே ஒரு ஸ்ட்ராட்டஜி தானே. ஏன் அதை நீ அதிமுகவை விமர்சனம் செஞ்சே தீரணும்னு அவரை வலியுறுத்தணுமான்னு கேட்கிறேன். அப்ப நீங்க ஊழல் எதிர்ப்பாளர்கள்னு ஒத்துக்குங்க.
இப்போ இப்போ தமிழ்நாட்டில் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட், அது எஸ்பெஷலி யூனிவர்சிட்டிஸ்ல மிகப்பெரிய ப்ராப்ளம் இருக்கு. 12 யூனிவர்சிட்டியில் வைஸ் சான்சலர் கிடையாது. அண்ணா யூனிவர்சிட்டி கிடையாது, மெட்ராஸ் யூனிவர்சிட்டிக்கு கிடையாது, மதுரை காமராஜர் கிடையாது, அண்ணாமலை பல்கலைக்கழகம் தத்தளிச்சுக்கிட்டு இருக்கு, பெர்மனன்ட் ஸ்டாஃப் கிடையாது, அப்புறம் நான் டீச்சிங் ஸ்டாஃப் இல்லை, எல்லாம் தடுமாறிக்கிட்டு இருக்காங்க. ஏழை மாணவர்கள் படிக்கக்கூடிய யூனிவர்சிட்டிஸ்லாம் ஸ்ட்ரகிள் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதற்கு என்ன காரணம்? கவர்னருக்கும் தமிழ்நாடு அரசுக்கும் உள்ள பிரச்சனை. இப்போ அதுக்கு பிஜேபி சம்பந்தம் கிடையாதா? மாணவர்களோட படிப்பு பாதிக்கப்படுறதுக்கு பிஜேபி பொறுப்பு கிடையாதா? சரி, டிஎம்கே மேலேயும் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்ப அதை பத்தி நீங்க பேச வேண்டாமா? எஸ்ஐஆர்ல இவ்வளவு பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கு, அதுக்கு பிஜேபி காரணம் கிடையாதா? இப்ப வெஸ்ட் பெங்கால்ல 1 crore voters could be excluded சொல்றாங்க. வெஸ்ட் பெங்காலுக்காக வந்ததுதான் எஸ்ஐஆர்ன்றாங்க. நாட்டுடைய ஒருமைப்பாட்டையே பாதிக்கக்கூடியது. அதை பத்தி பேச மாட்டீங்களா? ஒரு லைன் கூட பேச மாட்டீங்களா? திரும்ப திரும்ப இட் இஸ் பிட்வீன் டிவிகே அண்ட் டிஎம்கே இதை சொல்லி 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 நீங்க ஜெயிச்சுட்டே போங்கன்னு சொல்றேன். நீங்க பண்ண அரசியல் என்ன நான் கேட்கிறேன். இது வரைக்கும் நீங்க என்ன பண்ண அரசியல் என்ன? இப்போ இதை கனிமவள கொள்ளையை எதிர்த்து ஒரு என்ஜிஓ ஒரு மீட்டிங் போடுறாங்க, அங்க தாக்குதல் நடக்குது, அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணீங்களா? அதாவது உங்களுக்கு ப்ரூஃப் கேட்டா உங்களுக்கு அது பர்டனா இருக்குது. ஒரு அரசியல் கட்சிக்கு ஸ்டாட்ஸ் தாங்க முக்கியம். நீங்க பொதுவா நீங்க குற்றச்சாட்டு சொல்லக்கூடாது, ப்ரூஃபோட நம்பர்ஸோட சொல்லணும். உங்களுக்கு அந்த பொறுமை கிடையாது. நீங்க எல்லாமே ஃபேண்டசி பாலிடிக்ஸ் பண்ணுவீங்க. டைரக்டா நீங்க பனையூர்ல இருந்து சென்ட் ஜார்ஜ் போட்டு தான் போவீங்க. யாராவது ஒருத்தங்க எடுத்து கொடுக்குறாங்கல்ல, அதையாவது நீங்க சொல்லலாம்ல, அவங்களுக்கு ஒரு மாரல் சப்போர்ட் கொடுக்கலாம்ல. சரி, இவர் பரந்தூர் ஏர்போர்ட்டை பத்தி பேசினாரு, அங்க பாதி நிலங்களை கையகப்படுத்திட்டாங்களே. நியூஸ் படிச்சா நூற்றுக்கணக்கான கோடி ஏற்கனவே டிரான்சாக்ட் ஆயிடுச்சு, நிறைய மக்கள் கொடுத்துட்டாங்க. நான் போய் சீஃப் மினிஸ்டரை பார்ப்பேன்னு சொன்னாரு இதுல கோட்டையில். எங்க போய் பார்த்தாரு? அந்த மக்களுக்கு இவர் கொடுத்த வாக்குறுதி என்ன? இங்கேருந்து தான் ஆரம்பிச்சேன்னு சொன்னாரு. நிலம் கையகப்படுத்துறது ஜரூரா போயிட்டு இருக்கு. அதை பத்தி இவர் என்ன நடவடிக்கை எடுத்திருக்கிறாரு? தூய்மை பணியாளர்களுக்கு நான் சப்போர்ட் பண்ணுவேன்னு சொல்லிட்டு பனையூர்ல கூப்பிட்டு டீ கொடுத்தாரு. அவங்களுடைய போராட்டம் ஒவ்வொரு நாளும் தொடர்ந்துகிட்டு இருக்கு. அவங்களுடைய வழக்கறிஞர், அந்த போராட்ட குழு தலைவர் இன்னி வரைக்கும் பேசிக்கிட்டு இருக்காரு. நீங்க என்ன சப்போர்ட் பண்ணீங்க? இல்ல சார், அடுத்த கட்டத்துக்கு அவர் நகர்ந்துட்டாரு. எல்லோருக்கும் வீடு, குறைந்தபட்சம் வீட்டில் ஒருத்தர் பட்டப்படிப்பு படிச்சிருக்கணும், நிரந்தர வேலை, நிரந்தர வருமானம், குறைந்தபட்சம் பைக் இருக்கணும், இல்லைன்னா காராவது இருக்கணும், அது இலக்குன்னு அவர் அடுத்த கட்டத்தை இதை எங்க நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னு கேட்கிறேன். தூய்மை பணியாளர்கள் உங்களை நம்பி இருக்கலாம், அங்க போனா அவங்க போராட்டத்தை அஃபெக்ட் பண்ணிடும், நீங்க போகல, அவங்களுடைய போராட்டம் தொடருது, அவங்களுடைய கண்ணீர் கதை தொடருது. நீங்க என்ன பண்ணீங்க? பரந்தூர் மக்களுக்கு என்ன பண்ணீங்க? நான் இன்னொன்னு கேட்கிறேன்னா, அதாவது தன் கட்சியை சேர்ந்தவர்கள் தற்கூரி இல்லைங்கிற சர்டிபிகேட்டே உங்களுக்கு டிஎம்கேவோட எம்எல்ஏ கொடுக்க வேண்டியிருக்குது. அது நீங்கள சொல்லணும். ஏன் தற்கூரிகள் இல்லை நீங்கள சொல்லணும். இப்ப திரு எழிலன் இவங்க தற்கூரிகள் இல்ல, சங்கிகள் இல்லைன்னு சொல்றது உங்களுக்கு என்னங்க பெருமை? அது ரெண்டுமே பெருமைக்குரிய விஷயம் கிடையாதுல்ல. ஒரு அறிவாளியா இருக்கிறதும் சங்கியா, அதாவது நாட்டின் ஒருமைப்பாட்டை கெடுக்கக்கூடிய சங்கியா இல்லாம இருக்கிறதும் நார்மலா இருக்கிற எல்லாரும் செய்ய வேண்டியது தானே. படிப்பறிவு உள்ள எல்லா இளைஞர்களுக்கும் இருக்க வேண்டிய குணங்கள் தானே அது. அதுல என்ன உங்களுக்கு பெருமை? அதை அவர் சொல்லிட்டாரு நீங்க சொல்றீங்களே, நீங்க என்ன பண்ணீங்க? உங்களுடைய காடரை எஜுகேட் பண்ணி டிஎம்கே சேர்ந்தவங்களாம் எங்களை தற்கூரின்னு சொல்றீங்களே, உங்க கட்சியை சேர்ந்த எம்எல்ஏவே எங்களை சொல்றாருன்ற பொருள் பேசல. இவர் ரொம்ப புகழ்ந்து பேசின மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. புகழ்ந்து எல்லாம் பேசல. அந்த பசங்க தற்கூரிகள் இல்ல. நம்மளுடைய பிரச்சாரம் அவங்க கிட்ட போல, அண்ணா பெரியாரை பத்தி அல்ல நம்ம கட்சியை பத்தி நம்ம திமுக ஆட்சியில செஞ்சது அவங்களுக்கு போய் சேரல. உரையாடுங்கன்னு சொல்றது நீங்க உங்களுக்கு அது கிரெடிட் கிடையாது. அவங்க வீணா போயிட போறாங்க. அங்க கொள்கை இல்லாத தனிநபர் வழிபாட்டு கூட்டம் அது. அங்க எப்போதுமே இப்படிதான் இருக்கும். அவங்க கிட்ட கொள்கையே இருக்காது, அங்க போய் வீணா போயிட போறாங்கிற கன்சர்ன்ல சொன்னது அது. எனக்கு என்ன, விஜய் விமர்சிச்சிருக்காரு. ஆமா, விமர்சிச்சிருக்காரு. அது ஒரு பெருமை மாதிரி சொல்றாரு. அங்கேருந்து ஆதரவு குரல் வருதுன்றாரு. ஆதரவு குரல் அது. இப்ப என்ன, இவரை எழிலனை டிஎம்கே இதை மெமோ கொடுப்பாங்களா? கண்டிப்பாங்களா? அவர் சொன்னது நியாயமான பாயிண்ட். அதை என்னமோ பெருமை மாதிரி நினைச்சுக்கிறாரு. நீங்க அவங்கள எஜுகேட் பண்ண என்ன பண்ணீங்க? எஸ்ஐஆர் பத்தி சொன்னேன். எஸ்ஐஆர் பத்தி ஒரு வீடியோ, அவங்களோட முக்கியமான ஆட்கள் அவ்வளவு பேச்சு பேசுறாங்கல்ல, வட்டமேஜை, அதெல்லாம் அந்த மாதிரி விஜய் ஒரு வீடியோ வெளியிட்டாரு. திரு விஜய் இன்னும் பத்தாதுங்க. அவங்க நீங்க ஃபார்மை பூர்த்தி பண்றதுதான் இப்போதைக்கு மிகப்பெரிய கேள்வி. களத்துல என்ன நீங்க செயல்பாடு செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க? டிஎம்கே ஏடிஎம்கே அளவுக்கு செஞ்சுக்கிட்டு இருக்கீங்களா? இந்த மாதிரி கேள்வி அவங்களை கேட்கணும்ல. இவர் சர்வசாதாரணமா நீங்க இது டைம் ஆகும், கஷ்டம் அப்படிலாம் சொல்றாரு. நீங்க உங்க வாக்காளர்களை கொண்டு வரதுக்கு நீங்க என்ன பண்ணீங்க? அப்புறம் இன்னொன்னு, பிரியன் சார் சொன்ன மாதிரி இவர் தன்னுடைய ரசிகர்களுக்காக மட்டும்தான் கட்சி நடத்துறாரா? இந்த தமிழ்நாட்டு தேர்தலை யாரு நிர்ணயிப்பா? கட்சியை சேராத மக்கள், ஒவ்வொரு ஃப்ளோட்டிங்கா அவங்க ஓட்டு போடுறவங்க. போன எலெக்ஷன்ல டிஎம்கேக்கு போட்டிருப்பாங்க, இந்த எலெக்ஷன்ல வேற யாருக்காவது போடலாம்னு நினைப்பாங்க. அவங்களுக்கு நீங்க என்ன பண்ணிருக்கீங்க? அவங்களுக்கு என்ன விஷன் கொடுத்துருக்கீங்க? நீங்க சொன்னீங்கல்ல, வீடு, வண்டி, இதெல்லாம் ஃபேண்டசி பாலிடிக்ஸ்ங்க. எங்க பணம் இருக்கு?
கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சருக்கே பணம் இல்லாம இருக்கிறோம். இந்த வெல்ஃபேர் ஸ்கீம் நிறைய இருக்குது. வெல்ஃபேர் ஸ்கீம் வேணான்னு சொல்லல, அதுக்கு கொடுக்கணும். அதுக்கப்புறம் தான் நீங்க பஸ் ஸ்டாண்டு கட்டுறது, ஸ்கூல் கட்டுறது, ரோடு போடுறது, பிரிட்ஜ் போடுறதுலாம் அதுக்கு எங்க பணம் இருக்குது? எனக்கு என்னன்னா, இவர் தன்னுடைய ரசிகர்களை அந்த ட்ரோல்ஸாவே வச்சிருக்க விரும்புறான்னு நினைக்கிறேன். அவங்களை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போறது, இந்த மாதிரி அவங்க கை தட்டினா போதும். அதோட முக்கியம் கார்த்திகேயன், 2000 மக்களை கூட்டு வந்திருக்கீங்க. அவங்க சப்போஸ்லி ஃப்ரம் காஞ்சிபுரம். அவங்கள்ட்ட நீங்க பேச வேண்டாமா? உங்களோட குறை என்னன்னு ஒரு 10 பேர் வந்து சொல்லுங்க. சூஸ் பண்ணி ஒரு 5 பெண்கள் 5 ஆண்கள், இந்த காஞ்சிபுரம் ஏரியால என்னென்ன பிரச்சனை இருக்குது, இண்டஸ்ட்ரியல் ஏரியா எவ்வளவு பிரச்சனைகள் பெண்கள் அவரே லிஸ்ட் போட்டார்ல, வாலாஜாபாத்ல என்ன பிரச்சனை, காஞ்சிபுரத்துல நீங்க உங்க யாரோ எழுதி கொடுத்து இவர் படிக்க வேணாம். மக்கள் உண்மையா அவங்களுடைய பிரச்சனையை சொல்லுவாங்க. பெண்கள் அந்த ஏரியால உள்ள பிரச்சனையை சொல்லுவாங்க, தொழிற்சாலையில் உள்ள பிரச்சனையை சொல்லுவாங்க, ரோடு தண்ணி இல்லாத பிரச்சனையை சொல்லுவாங்க. அதை நீங்க கேட்க மாட்டீங்களா? இவர் கடவுள் மாதிரி தரிசனம் கொடுப்பாரு. எல்லாரும் கும்பிட்டுக்கணும், பார்த்து கை தட்டணும், விசில் அடிக்கணும், அப்புறம் சாப்பாடு போடுவாங்க பிரசாதம் மாதிரி, சாப்பிட்டுட்டு போயிடணும். இதுதான் அரசியலா? திமுக அதுதான் உடனே வந்து உங்களை தூக்கி அரியணையில் உட்கார வச்சுருவாங்கல்ல மக்கள். திரு சாமிநாதன், முதல் சுற்றுல உங்கள்கிட்ட கேட்கிற போது ஒரு கேள்வி கேட்டேன். திரு சீமான் எதிர்க்கிறாரே, அதிமுகவும் எதிர்க்குதே, பாஜகவும் எதிர்க்கிறாங்களே, விஜயும் எதிர்க்கிறாரு, இந்த திமுக எதிர்ப்புடைய தன்மை எங்க மாறுபடுதுன்னு கேட்டதுக்கு திரைப்பிரபல்யம் உதவி செய்யும், இவங்க கிட்ட இருந்து மாறுபட்ட திரு விஜய் நிக்கிறார். ஆனா இவங்க எல்லாரும் பாலிடிக்ஸ் பண்றாங்க களத்துல. திரு விஜய் கிட்ட பாலிடிக்ஸ் இல்லைன்னு தான் திரு ரகு இவ்வளவு நேரம் பேசுனதுடைய சாராம்சம். அரசியல் இல்லையா விஜய் கிட்ட? இல்ல, விஜய் அவர்கள் வந்து கள அரசியல் வேணுமான்னு இல்லாம இருக்கலாம். பட் அவர் என்ன சொல்ல வர்றாரு அப்படிங்கிறது மக்களுக்கு போய் கன்மையாக இல்ல. மற்றவங்களோட ரொம்ப ஆணித்தரமா ஒரு திமுக எதிர்ப்பு ஒரு வகையில போய் சேருது. இன்னொன்னு, அவர் பாஜக எதிர்ப்பு எதுவுமே பேசல அப்படிங்கிற ஒரு விஷயம் அது வந்து தொடர்ச்சியா பேசப்பட்டு வருது. பாஜக எதிர்ப்போட உச்சமே என்னன்னா, கரூர் சம்பவத்துக்கு பின்பு அவர்கள் ஆதரவு கொடுத்த பின்னாடி கூட அவர் பாஜக கூட போல. இதை விட பெரிய எதிர்ப்பு என்ன இருக்கும்? நீங்க களத்துல போய் சிஏஏ பேசுறாரு, வக்பு சட்ட திருத்த மசோதா விஷயங்கள்ல தொடர்ந்து அவரும் வந்து அதுக்கு எதிராக பேசினாரு, பாஜகவுக்கு எதிராக நிறைய நிலைப்பாடுகள் எடுத்தாரு. அதையெல்லாம் தாண்டி நான் என்ன கேட்கிறேன்னா, ஒருவேளை கரூர் சம்பவத்துல அதிமுகவும் பாஜகவும் ரொம்ப ஆதரவு கொடுத்தாங்க விஜய் அவர்களுக்கு. ஒருவேளை அவர் போய் அந்த அணிலே சேர்ந்திருந்தாருன்னா சொல்ல முடியுமா? இல்ல பாஜக சொல்ல முடியுமா? இப்போ தமிழ்நாதன் இல்ல பாஜகவோட கூட்டணி போலேயே பாஜக சார்பு நிலையை எடுக்கலேன்னு நீங்க கேக்குறீங்க. திரிபிரியன் கேட்ட கேள்விதான் ரொம்ப முக்கியமானது. பாஜக எதிர்ப்பு வாக்குகள் திமுகவுக்கு போறதை அவர் வாங்கணுமே, அதற்கு அவர் என்ன பண்றாருன்னு கேட்டார்ல. அந்த பாஜக எதிர்ப்பை தீவிரப்படுத்தினாதானே பாஜக எதிர்ப்பு வாக்குகளை திமுக வாங்காம அவர் வாங்க முடியும்னு சொன்னார்ல. இல்ல, பாஜக எதிர்ப்பு வாக்குகளை அவர் வந்து தொடர்ச்சியா பாஜகவை கொஞ்சம் கடுமையான அளவுக்கான விமர்சனங்கள் இல்லாட்டாலும் கூட என்னன்னா, அவருக்கே அரசியல் புரிதல் கொஞ்சம் குறைவாகத்தான் இருக்கு. எந்தெந்த விஷயங்களை எதிர்க்கணும், எதை பேசணும் என்பதுல கொஞ்சம் குறைவாக தான் இருக்கு. ஏன்னா அரசியலுக்கு புதியவர் என்பதால இனி போக அவர் வந்து கொள்கை எதிரி அப்படிங்கறத மட்டும் தொடர்ந்து சொல்லிக்கிட்டே வர்றாரு. நாங்க எங்களோட கொள்கை எதிரியோட நாங்க எப்படி போவோம் என்பது போன்ற விஷயங்கள் பேசுறதா இருக்கலாம். பட் இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு நீங்க இதுக்கு முன்னாடி சார் திமுக அதிமுக இல்ல களத்துல நிக்கிறப்ப அதிமுக பாஜக சேர்ந்து நிற்கிறாலும் சிறுபான்மையினர் மத்தியில் அது எந்த தாக்கத்தையுமே அதிமுகவுக்கு கூட வழக்கமான வேண்டிய ஓட்டுகள் உள்ளது. ஆனா விஜய் அவர்களுக்கு இன்னைக்கு அவர் திமுகவுக்கு மாற்றா இருக்காரு, பாஜகவுக்கு மாற்றா இருக்காருன்னு சொல்லி சிறுபான்மையினர்கள் கட்சியில அதிகமான அளவுக்கு சேர்ந்திருக்காங்கல்ல. எல்லா ஊர்லயும் பொறுப்பாளர்கள் இருக்காங்க. நம்ம அதை அடுத்த சுற்றுல பேசுவோம். இந்த மாற்றுன்னு நினைக்கக்கூடிய வாக்காளர்களுடைய வாக்குகளை அவர் வாங்க முடியுமான்றத ஒன்ன மட்டும் வந்து நான் வந்து அவர்கிட்ட கோட்டீஸ்வரன் நான் கேட்டுட்டு நான் மீண்டும் வந்துடுறேன். திரு கோட்டீஸ்வரன், ஏடிஎம்கேக்கான ஸ்பேஸ் வந்து குறைஞ்சிட்டே இருக்கு. திமுக தாவேக்கான பொசிஷன் பண்ண அதிமுகவுக்கான இடம் குறைஞ்சிட்டே இருக்கு அப்படின்னு பேசுறோம். அது உண்மையிலே நடந்துட்டு இருக்கா? அந்த இடத்த அதிமுக விட்டு கொடுத்துட்டே இருக்கா திரு விஜய்க்கு? மாதிரி பேசும்போது அதிமுகவோட இடம் குறைக்கப்படும். அது அரசியல் அல்ல. அவங்க எஸ்ஐஆர்ல பூத் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க, மக்களை போய் பார்க்குற அரசியல் பண்றாங்க. சுவாமிநாதன் கூட்டிட்டு காட்டின மாதிரி 180 தொகுதியில் அவங்க போய் பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காங்க. அது தேஞ்சு கம்மியானாலும் 21% கிட்டத்தட்ட இருக்கு. அது வந்து ஓட்டு இல்லைன்ற அந்த முடிவுக்கெல்லாம் போக முடியாது. விஜய் வேணும்னா தாவேக்கா திமுக தாவேக்கான்னு சொல்லலாம். பட் களத்தில் வந்து ரெட்டலை சின்னத்துக்குன்னு ஒரு வாக்கு இருக்குது. சீமான் அவர்களோட சின்னத்துக்கு இன்னைக்கு வந்து விவசாயியில் நிற்கிறாரு, அவர் திரும்பவும் அதே சின்னம் அவருக்கு உறுதியாக இருக்குது அப்படின்னா அதுக்கு வாக்கு இருக்குது. அதெல்லாம் வந்து வாக்கு அரசியலில் வந்து விஜய் வந்து கடந்து போகிற மாதிரி நம்ம பத்திரிகையாளர்கள் கடந்து போக முடியாது. எனக்கு ஒரே ஒரு வருத்தம் நண்பர் டிஎன் ரகு கிட்ட என்னன்னா, நிறைய பாயிண்ட் நான் எழுதி வச்சதெல்லாம் இவர் பேசிட்டாரு. இப்போ நான் என்ன பேசுறதுன்னு தெரியல. பட் இருந்தாலும் ஒரு விஷயம் என்னன்னா, விஜய் வந்து ஒரு யதார்த்த அரசியல் பேசிருக்காரு. இல்ல அது நம்ம டீகோட் பண்ணுவோம். என்ன பேசியிருக்காருன்னு நம்ம டீகோட் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் வந்து ஒரு மிடில் கிளாஸ்க்கு உண்டான அரசியல் பேசியிருக்காருங்க. அதாவது கொள்கை, சமத்துவம், கோட்பாடு, மதவாதம், பெண் விடுதலை, இதெல்லாம் நிறைய பேர் பேசியிருக்கிறாங்க. அதெல்லாம் அது டீட்டெயில்ஸ் போகாமல்
கார் வீட்டில் இருக்கணும், பைக் இருக்கணும், எல்லாருக்கும் ஒரு வீடு இருக்கணும், ஒரு பட்டதாரி வேலை இருக்கணும் போது சாமானிய மக்கள்கிட்ட அந்த பேச்சு எடுபடும். ஃபர்ஸ்ட் அதை புரிஞ்சுக்கும். அது வந்து சினிமேட்டிக்காக தான் இருந்தது. இன்னைக்கு ஒரு படம் மாதிரி தான் அவர் பண்ணியிருந்தார். எல்லாம் ட்ராமா தான். ஆனால் ட்ராமா மக்களுக்கு பிடிக்குமா பிடிக்காதா? நான் அந்த கேள்வி தான் கேட்குறேன். இப்போ ட்ராமா போடும்போது அவங்களுக்கு பிடிக்குது, அவங்க கை தட்டுறாங்கன்னா அதை வந்து நம்ம கடந்து போக முடியாது. ஒன்று. இன்னொன்று, பல ட்ராமா ஃபெயில் ஆயிருக்கு சார். இல்லை அதுதான் சார், நான் முடிச்சிடறேன். இப்போ ஒரு ஆடிட்டோரியமில் கூப்பிட்டு 2000 பேர் உட்கார வச்சு கிரீஸ் எல்லாம் தடவாம தண்ணி பாட்டில் கொடுத்து சாப்பாடு போட்டிருக்காரு. டிரான்ஸ்ஃபார்மர் இல்லாத இடத்துல கூட்டம் போடுறாரு. மனசாட்சி தான் அதெல்லாம் பாராட்டணும். இல்லைன்னா என்ன ஆயிருக்கும்? நேற்று வரல என்ன சொன்னீங்க நீங்க? அவங்க வந்து தாவுவாங்க, தொங்குவாங்கலாம் சொன்னீங்க. இன்னைக்கு அதெல்லாம் இல்லாமல் ஏதோ அவர் சக்திக்கு பண்ணியிருக்கிறார். அதை ஃபஸ்ட்டு வரவேற்கணும். 2000 பேர் மக்களை செஞ்சிருக்காரு. அதுதான் ரொம்ப முக்கியம். மக்கள் அப்படின்னும் போது லோக்கல் பாலிடிக்ஸ் பேசியிருக்காரு. வாலாஜாபாத் ஏரி பற்றி பேசியிருக்கிறாரு, பாலாறு பற்றி பேசியிருக்கிறாரு, மணல் கொள்ளை பற்றி பேசியிருக்காரு, அப்போ வந்து பஸ் ஸ்டாண்டு பற்றிலாம் பேசியிருக்காரு. அப்போ இதுக்கெல்லாம் வந்து நம்ம உண்மையிலே உள்ளபடி பாராட்டணும். அதே மாதிரி நெசவாளர் பிரச்சனையை பேசியிருக்காரு. 500 ரூபா தான். காஞ்சி பட்டு பற்றிலாம் பேசியிருக்கிறாரு. அதெல்லாம் வந்து உண்மையிலே வரவேற்கணும். ஏன்னா மக்களுக்கு உண்டான பிரச்சனை, மக்கள் பிரச்சனை யார் பேசினாலும் நம்ம அதை வரவேற்கணும். ஒரே ஒரு இடத்துல சுயநலமாக நடந்திருக்காரு. எங்கே அப்படின்னா, காஞ்சிபுரத்தில் போயிட்டு அண்ணா பெருமை பேசுகிறீங்களா? அண்ணாவோட படம் எங்க? எதுக்கு இப்போ அண்ணா பற்றி பேசுகிறீங்க? பெரியார், அம்பேத்கர், காமராஜர், அஞ்சலி அம்மாள் எல்லாம் வச்சுருக்கிறீங்களா? அப்போ காஞ்சி தலைவன் போய் பேசிக்கிட்டு அண்ணா பற்றி ஒரு படம் எவ்வளோங்க ஆகிட போதும் அண்ணா படம் வைக்கிறதுக்கு? ஆனால் எம்ஜிஆர் பாட்டு வேணும், அண்ணா பற்றி பேச வேணும். ஆனால் அப்போ அவர் என்ன நினைக்கிறாருன்னா, அவருக்கு இவ்வளோ தான் அரசியல் தெரியும். காஞ்சிபுரத்தில் இருந்துட்டு பேசிட்டு மாநில சுயாட்சி பேசாமல், எனக்கு முன்னாடி பேசும்போது நல்லா கோடிட்டு காமிச்சாங்க. 14 பல்கலைக்கழகம் ரகு அவர்கள் கூட கோடிட்டு காமிச்சார். கையெழுத்து போடாமல் துணைவேந்தரில் அந்த பிரச்சனையை பேசிடணும். கவர்னருக்கு எதுக்கு மாளிகை இவ்வளோ பிரச்சனை கேட்டிருக்கணும். அதை கேட்டுருந்தா நீங்கள் பாசிச பாஜகவை எதிர்க்கிறீங்க. இன்னொன்று எல்லாருமே கேட்குறாங்க, பாஜகவை எதிர்க்கல. நீங்கள் சொல்லுவீங்க, எதிர்த்தா என்ன ஆகும்னு அவருக்கு தான் தெரியும். அவர் இடத்துல இருந்து பார்க்கணும். புரியுதுங்களா? தாவேக்காக்கு இருந்து இப்போ பிரச்சனையாகி சிபிஐக்கு வழக்கு போயிருக்குது. அந்த விஷுவல் கேட்குறாங்க, ஏதோ ஒன்று கேட்டு நாளை பின்ன வந்து ப்ளீஸ் கம் ஃபார்வர்ட் என்கொயரிக்கு வாங்கன்னு கூப்பிட்டா அவருக்கு தான் பிரச்சனை. இல்ல கொள்கை எதிரின்னு வருது. கொள்கை எதிரின்னு மட்டும் சொன்னா போதுமா? போதும். அந்த அரசியல் பாஜக எதிர்ப்பை தீவிரப்படுத்தினாதானே அந்த வாக்குகள் வாங்க முடியும். நான் தீவிரப்படுத்தி நான் ஜெயிலுக்கு போனேன்னா நீங்களெல்லாம் வந்து பெயில் எடுத்து வச்சு கூட்டணி கூட்டலாமா? அதுதானே நாட்டில் நடக்குது. அதெல்லாம் செய்யணும்னா ஒரு அசாத்தியான தைரியம் வேணும். ஒரே நேரத்தில் எல்லா கட்சியும் எதிர்க்கணும்னா நீங்க தைரியமான ஆளா இருக்கணும். எந்த அளவுக்கு உங்க ஒருத்தரும் தைரியம் இருக்கு? நான் சொல்றேன், இங்க உட்காந்துக்கிட்டு பாரதிய ஜனதா கட்சி இன்னைக்கு தமிழகத்தில் எந்த கட்சியுமே எதிர்ப்பது கிடையாது. பேசுவது வெறும் கொள்கை எதிர்ப்பு தான். கொள்கை எதிர்ப்பு நான் கூட தான் பேசுவேன். முனையில தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு டீ குடிக்கிறவர்கிட்ட போய் நீங்க கேட்டீங்கன்னா அவர் கூட பேசுவார் கொள்கை அரசியல். அதை தாண்டி யார் என்ன மணல் கொள்ளை சொன்னாங்கல்ல, அதிமுக என்ன பண்ணாங்க, திமுக அதுக்குள்ள ஃபுல்லா போய் பேச மாட்டாங்க. விஜயும் சராசரி அரசியல்வாதி தான். இப்ப இதெல்லாம் இப்ப இந்த கான்ஸ் வரும். இதுல மிகப்பெரிய ஒரு தப்பு என்ன செஞ்சாருன்னா, தன்னுடைய தொண்டர்களை தற்கூரின்னு அவரே ஒத்துக்கிட்டார். பண்ணியே இருக்கக்கூடாது. வெளியில இருக்கவங்க 1000 சொல்லலாம், உங்க தொண்டர்கள், உங்க விசிறிகள், அந்த வார்த்தையை உங்க வாயிலிருந்து வந்துருக்கூடாது. அதாவது இந்த தற்கூரின்ற வார்த்தை எப்படி வருது? விஜய் பிடிக்காதவர்கள், விமர்சனம் செய்பவர்கள், இல்லை திமுக ஆதரவாளர்கள், அதிமுக ஆதரவாளர்கள், இல்லை பாஜகவில் இருக்கிறவங்க ஏதோ ஒரு காரணத்தினால அப்படி போட்டிருப்பாங்க. போட்டது எல்லாமே மக்கள். அப்போ மக்கள் வந்து அந்த கமெண்ட்ஸ்ல வந்து அது இன்னைக்கு ஒரு பேசு பொருளாகி ஒரு திமுக இருக்கிற சட்டமன்ற உறுப்பினர் சொல்ற அளவுக்கும் கட்சி தலைவரே தற்கூரின்ற வார்த்தையை பயன்படுத்துற அளவுக்கு போயிருக்குன்னா, அப்ப தற்கூரித்தனம் அங்க இருக்கா இல்லையா? அப்படி இருக்குமே ஆனால் அந்த தற்கூரித்தனத்தை சரி செய்யறதை விட்டு தற்கூரின்றத பெருமையா பேசி நாங்களா தற்கூரி, யார் பெரிய தற்கூரி பார்க்கலாமா அப்படின்ற மாதிரி ட்ரால்ஸ் ஆயிடுச்சு. அதுதான் விஜய் பத்தி இவர் சொன்னார். இன்னொன்று ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, போலீஸ் பர்மிஷன் கொடுக்கறது இல்லை, எங்களுக்கு பர்மிஷன். யார் பர்மிஷன் கொடுக்காம இன்னைக்கு இந்த கூட்டம் நடந்தது? அப்போ நான் இதை தான் ஃபர்ஸ்ட்லேருந்து பேசிக்கிட்டு இருக்கேன். காஞ்சிபுரம் போனீங்க, பக்கத்தில் வந்து வாலாஜாபாத் இருக்குது, இந்த சைடு வந்தால் பரந்தூர் இருக்குது. ஒவ்வொரு நாள் ஒரு சட்டமன்ற தொகுதியில் இருக்கிறவங்கள 2000 பேரை கூப்பிட்டு இந்த மாதிரி பார்த்துருக்கலாமா? இதை தானே ஃபர்ஸ்ட்லேருந்து சொல்கிறோம். உங்களுக்கு கூட்டம் அதிகமாக வரும், டீசெண்டாக நடத்துங்க, தள்ளு முள்ளு வேணாம், குடிக்கிறவங்களுக்கு தண்ணி வைங்கன்னு. அப்போ இது இன்னைக்கு எப்படி நடந்தது? பேசிக்காக இவர் அவைலபிளாக இல்லை, சாமானிய மக்களுக்கோ பொதுமக்களுக்கோ இல்லை. ஆனால் ஒரு விஷயம், இன்னைக்கு வந்து அந்த 2000 பேர் பார்த்தவங்களுக்கு ஒரு சந்தோஷம் இருக்கும். விஜய் அண்ணாவை கிட்ட பார்த்தோம், பேசினாரு. ஆனால் ஒரு அரை மணி நேரம் இல்லை 1 மணி நேரம் இருந்து அரசியல்லாம் பேச வேணாம், அட்லீஸ்ட் கையை கொடுத்துட்டு போயிருந்தாரு நம்ம வந்தோம். ஏன்னா விஜய் பார்க்க வரணும்னா கிட்டத்தட்ட 4 மணி நேரத்துலேருந்து 6 மணி நேரத்துக்கு முன்னாடி ப்ரிப்பரேஷன். பத்தாவதுக்கு இப்போ விஜய் இது வேற கொடுக்குறாங்க, ஸ்கேனர்லாம் வேற. ஏன்னா வர்றது விளாடிமிர் புட்டின். அதனால நீங்கள் புட்டினை பார்க்க போகிறதுனா ஸ்கேனர்லாம் வச்சு அப்படியே மூஞ்செல்லாம் காட்டணும். எதுக்கு? யார் ஓட்டு யாருக்கு வேணும்?
இப்படி கை கூப்பிட்டு இதுதான் அரசியல். இப்படி கை கூப்பிட்டு அம்மா தாயே ஓட்டு போடுங்கன்னு கேட்கணும். அதுதான் அரசியல். மக்களை போயிட்டு ஸ்கேன் இருக்கா, இன்னும் எதுக்கு அந்த இந்த பவுன்சருங்களை வச்சு தானே எவ்வளோ பிரச்சனையாகுது. இன்னும் எதுக்கு பவுன்சரை வச்சுட்டு சுற்றிட்டு இருக்கீங்க? வரும்போது வேகமாக வருது, போகும்போது வேகமாக போயிடுறது. நான் என்ன சொன்னேன், அந்த 2000 பேர் வந்தாங்க, உங்களை பார்க்க தான் வந்தாங்க. ஒரு செல்ஃபி எடுக்கலாம், இல்லை இவர் சொன்ன மாதிரி ஒரு 2 பேரை கூப்பிட்டு, 5 பேரெலாம் வேணாம், அவ்வளோலாம் பொறுமை கிடையாது. 2 பேரை கூப்பிட்டு இப்போ 2 நிமிஷம் டைம், உனக்கு 2 நிமிஷம், உனக்கு 2 நிமிஷம், அந்த சைடில் ஆண்களில் 2 நிமிஷம், 2 நிமிஷம், 8 நிமிஷம். அப்புறம் நீங்கள் ஐயா ராஜ்மோகன் விட்டிங்கன்னா அவர் ஒரு 2 நிமிஷம் அதை சம்மரி பண்ணி கொடுத்துருவார். 10 நிமிஷத்தில் காஞ்சிபுரம் இது, வாலாஜாபாத் அது, பரந்தூர் இது, ஸ்ரீபெரும்புத்தூர் இதுன்னு நீங்கள் மாவட்ட அரசியல் எதுவுமே பேசாமல், ஆனால் ஒன்று முன்னாடியை விட நல்லா பேசியிருக்காரு, முன்னாடியை விட பேச்சில் இம்ப்ரூவ்மெண்ட் ஆயிருக்கு. அதெல்லாம் வந்து நம்ம வந்து மற்றவர்கள் போல நான் அதை வந்து விமர்சனமாக பார்க்கல. இப்போ வந்து படிக்கிறார். யாருமே பேச்சு நல்லா இல்லைன்னு சொல்லப்பா. இல்ல எல்லாருமே பேச்சு நல்லா தான் இருக்குன்றாங்க. எனக்கு ஒரு டவுட், விஜய் இம்ப்ரூவ் ஆயிருக்கா, எழுதி கொடுத்தவர் இம்ப்ரூவ் ஆயிருக்கா? ரெண்டுமே இருக்கும் சார். நீங்க படம் நல்லா இருக்குன்னா கேமரா நல்லா வச்சாங்களா, ஸ்டண்ட் நல்லா பண்ணாங்க, படம் பார்த்த மாதிரி ஒரு ஃபீல் இருந்ததா இல்லையா? இல்ல ரீச் ஆயிருக்கா, மக்கள்கிட்ட போய் சேர்ந்துருக்கா? ஓட்டு போடும்போது தான் தெரியும். கோட்டி சொன்ன மாதிரி உங்களை இவ்வளவு லவ் பண்ற மக்கள் கிட்ட நீங்க இன்னும் கொஞ்சம் மிங்கிலானா என்ன ஆக போகுது? உங்க ரசிகர்கள் தானே 1/2 மணி நேரம் இருந்து 2000 பேரு, அது ஒரு கண்ட்ரோல் என்விரான்மெண்ட்ல இருக்குது, கை கொடுத்து பொறுமையா நின்றுட்டு போனா என்ன, யார் என்ன செஞ்சுட்டு போறாங்க? இது என்ன பெரிய திறந்த வெளியா? இது எல்லாரும் உங்களை பார்க்கணும்னு வந்திருக்காங்க. அதே ஒரு காட்சியா காட்டுறேன். ஏன்னா படம் மாதிரி அப்படியே போனா ஒரு கிரேனை வச்சு விஜய் அப்படியே நடந்து போனா பாகுபலி படத்துல அப்படியே தடவி விடுவாங்க. அப்படியே போயிட்டு அந்த உங்கள் விஜய் பாட்டு போட்டு அப்படியே போயிருந்தா மக்கள் சந்தோஷப்பட்டு, அதான் தொண்டர்கள் வாக்காளர்களா அடுத்தது. அதனால இன்னும் வந்து வாக்கு அரசியலுக்கு வரணும். அதே மாதிரி அதிமுகவை பத்தி பேசாம குறைச்சி மதிப்பிட்டு இப்படி போயிட்டு கடைசி நேரத்தில் கூட்டணி வச்சா அதிமுக தொண்டர்கள் சும்மா விட மாட்டாங்க. திரு சாமிநாதன், அதிமுகவை விமர்சிக்கிறதே கிடையாது, அதிமுக திமுகவுக்கு மாற்றுன்னு சொன்னாதான் இந்த முறை அவருக்கு வெற்றி கிடைக்கும், அந்த வாக்குகளையும் அவர் வாங்கணும், நடுநிலையா அதிமுகவும் வேணாம் திமுகவும் வேணாம் நினைக்கிறவங்க வாக்குகளையும் அவர் வாங்கணும்னு பேசினாங்க முதல் சுற்றுல. ஏன் அதிமுகவை விமர்சிக்கிறதே இல்லை, என்ன காரணம்? இல்ல விஜய் அவர்கள் வந்து அதிமுக விமர்சிக்காம இருக்க காரணம் அதிமுக தரப்புல இருக்கிற ஓட்டை தான் ஈர்க்கணும் அப்படின்னு நினைக்கிறார். அதிமுக என்பது திமுக எதிர்ப்பால கட்டி எழுப்பப்பட்ட ஒரு இயக்கம். இன்னைக்கு அதிமுகவுக்கு ஒரு தனித்த ஒரு ஓட்டு வங்கி இருக்கு. நாடாளுமன்ற தேர்தலில் அவர்கள் ஒரு பிரதமர் அதிமுக களத்துல இருக்கு, அதிமுக போட்டி போட போது, ரெட்டலை சின்னம் களத்துல இருக்க போது, அப்புறம் எப்படி விஜய்க்கு ஓட்டு போடுவாங்க அவங்க? இல்ல அவர் விஜய் அப்படிதான் நினைக்கிறார். விஜய் அப்படிதான் ஆழமா நம்புறாரு. அவர் என்ன நினைக்கிறாருன்னா திமுகவுக்கு தனக்கு தான் போட்டி அப்படிங்கிற எண்ணத்தை தொடர்ந்து மக்கள் மத்தியில தூவுறப்ப அதிமுக பக்கம் வாக்களித்துட்டு இருக்கக்கூடிய மக்களை, நான் அதிமுக தொண்டர்களை சொல்லல, அங்க இருக்கக்கூடிய நிர்வாகிகள் எதையும் சொல்லல, அதிமுகவுக்கு திமுக எதிர்ப்பு என்கிற புள்ளியில இருந்து அதிமுகவுக்கு ஓட்டு போடுற ஒரு மக்கள் இருக்காங்கல்ல, அந்த மக்களை தன் பக்கம் ஈர்க்கலாம் அப்படின்னு விஜய் அதுக்குள்ள ஒரு அரசியல் கணக்கு வச்சிருக்காரு. இன்னொன்னு திமுக அதிமுக ரெண்டுக்கும் மாற்றுன்னு நம்ம ஒண்ணு பேசணும்ல சார். 2 பேரும் விமர்சிச்சாதான் அவருக்கு ஒரு மாற்றுக்கான ஓட்டு வரும் அப்படின்னு நம்ம பேசணும். அதுல விஜயகாந்த் அவர்கள் தேர்தலை சந்தித்த பொழுது 8% ஓட்டு, சீமான் அவர்கள் இன்னைக்கு தேர்தல பாராளுமன்றத்துல ஒரு வாங்கின ஓட்டு 8% ஓட்டு. அப்ப மாற்றத்துக்கான அளவீடு நம்ம ஒரு 8% தான் மதிப்பிட முடியும். ஆனா விஜய் நினைக்கிற ஓட்டு மாற்றத்துக்கான ஓட்டு மட்டும் இல்ல, அதிமுகக்குள்ள இருந்து எனக்கு ஓட்டு வேணும், பாஜகவை பெருசா திட்டாமல் தான் அங்க இருக்கக்கூடிய பாஜக தரப்புல இருக்கக்கூடிய ஒரு இந்துத்துவ அரசியல் இதுவரை இருந்த இளைஞர்கள் கூட்டம் கூட தன்னை நோக்கி வரும். நீங்க ஒரு கட்சியை தொடர்ந்து விமர்சிக்கிற பொழுது ஒரு எதிரியா திமுக அவர் வைக்கிறார், இதே நேரத்தில் ஒரு பாஜகவை தொடர்ந்து விமர்சிக்கிற பொழுது அங்கு இந்துத்துவா RSS போன்ற அமைப்புகள் இருக்கிற சங் பரிவார் அமைப்புகள் இருக்கக்கூடிய இளைஞர்கள் என்ன விஜய் நம்ம கட்சியை நம்ம கொள்கையை நம்ம கோட்பாட்டை ரொம்ப விமர்சிக்கிறாருன்னு அவருக்கு எதிராகவே திரும்ப வாய்ப்பு இருக்கும். விஜயை பொறுத்தவரை நுண்ணரசியலாக எதுவுமே பேசாமல் இருக்கிறவருக்கு தான் அவருக்கு ஓட்பார். நம்ம வந்து பேசுறதெல்லாம் அடர்த்தியான அரசியல். விஜய் என்றைக்கு அடர்த்தியான அரசியல் பேச ஆரம்பிக்கிறாரோ அன்றைக்கு அவர் 10ஓடு 11 சராசரி கட்சியா மாறிடுவார். இல்ல அனைவருக்கும் வீடு, எல்லோரும் பட்டப்படிப்பு படிக்கணும், எல்லோருக்கும் பைக் வேணும், கார் வந்து இலக்கு, அதெல்லாம் இது திமுக அதிமுக 2 கட்சிகளும் இங்க கிட்டத்தட்ட செஞ்சு முடிச்ச இடம் தானே அது. வளர்ந்த மாநிலத்துல தானே அவர் அரசியல் பண்ணணும், புதுசா கட்சி தொடங்கி அவர் ஆட்சி பொறுப்புக்கு வரணும்னு அவர் நினைக்கிறார். நெசவாளர்கள் நலவாரியம் இருக்கு, மீனவர்கள் நலவாரியம் இருக்கு, ஆசிரியர்களுக்குன்னு தனியா சங்கம் இருக்கு, கூட்டமைப்பு இருக்கு, அரசு தொடர்ந்து பேசிட்டே தான் இருக்காங்க. திமுகவும் செய்யறாங்க, அதிமுகவும் செய்யறாங்க. புதுசா என்ன சொல்லி அந்த இடத்த வந்து அவர் அந்த வெற்றிடத்தை நிரப்ப போறாரு, அந்த எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்ய போறாரு?
இல்ல அதான் விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் தமிழக அரசுல ஏற்கனவே என்னவெல்லாம் திட்டங்கள் இருக்கிறது, என்னெல்லாம் செயல்படுத்துறாங்க என்கிற புரிதல் கூட இல்ல. அதுதான் அவருக்கு இன்றைய பேச்சு. நீங்க வந்து இந்த வீடு கட்டுற திட்டம்லாம் தமிழக அரசு நிதி கொடுக்குது, பிரதமருடைய வீடு கட்டும் மத்திய அரசு நிதி கொடுக்குது. மானிய விலை ஸ்கூட்டர்லாம் வேலைக்கு செல்லக்கூடிய பெண்களுக்கு முந்தைய அதிமுக ஆட்சியிலே கொடுத்துட்டாங்க, நீங்க குறிப்பிட்டதை போல. இது எல்லாமே ஏற்கனவே மக்கள் நல திட்டங்கள்லாம் தமிழ்நாட்டுல நிறைய இருக்கு. முதல்ல விஜய் அவர்களுக்கு இதெல்லாம் மக்கள் நல திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டிருக்கிறது, செயல்ல இருந்துச்சு, செயல்பாட்டுல இருந்துச்சு என்கிற தரவுகள் இல்ல. பட் ஆனா இது எல்லாமே இன்னைக்கு வந்து மக்கள் கிட்ட ஒரு கவர்ச்சி அரசியல். இன்னைக்கு அவர் ஒரு பிரபலம் ஒரு கவர்ச்சிகரமான விஷயங்களை பேசுறாரு, அதுவே போதும்னு அவர் நினைக்கிறார். நம்ம இப்ப களத்துக்கு போனோம், ரொம்ப அதிகமா இப்ப நீங்க அதிமுகவை அவர் விமர்சிச்சாருன்னா அவருடைய இலக்கு யாரையுமே விமர்சிக்கல. அவரு திமுகவை தவிர யாரையுமே விமர்சிக்கல, பாஜகவை விமர்சிக்கல, திரு சீமான விமர்சிக்கல, அதிமுக விமர்சிக்கல. எல்லா கட்சியில இருந்தும் நம்ம மேல கோவப்பட்டாம வாக்களிக்கணும்னு நினைக்கிறாரு. ஆமா நிச்சயமா. நீங்க சீமான் கடுமையாக விமர்சித்த பொழுது கூட ஒரு பதில் பண்ணல விமர்சிக்கல. அதுக்கு எல்லாமே காரணம் அவர் என்ன நினைக்கிறாருன்னா, அதிமுக இருந்து கொஞ்சம் ஓட்டு, சீமான் கட்சியில இருந்து கொஞ்சம் ஓட்டு. நீங்க விஜய் 20% எடுப்பாரு, 15% எடுப்பாரு, நம்ம பேசணும்ல சார். அவர் எங்க இருந்து எடுப்பாரு? அவர் இதுவரை ஏற்கனவே வாங்கி வைத்திருந்த ஓட்டு பேங்க்ல இருந்தா அவர் எடுத்தாகணும். அப்ப அவர் அதனாலதான் அதை குறி வைக்கிறார். அப்ப திமுகவை ஏன் விமர்சிக்கிறாரு, மற்ற கட்சியெல்லாம் விமர்சிக்கலன்னா திமுகவோட கொள்கையை தானே இவரு கொள்கையா சொல்றாரு. சமூக நீதிங்கிறாரு, சமத்துவங்கிறாரு, பிறப்பக்கம் எல்லா உயிருக்குங்கிறாரு. அவங்ககிட்ட இருந்து கொள்கையை காப்பி பேஸ்ட் பண்ணிட்டாருன்னே கூட வச்சுக்கோம். அவங்ககிட்ட இருந்து கொள்கையை எடுத்துக்கிட்டாரு, மற்றவர்களை விமர்சிக்கிறார். அப்ப இந்த விமர்சிக்காத கட்சிகள் இருந்து ஆதரவு ஓட்டை உருவாக்கலாம், திமுகவோட கொள்கையே பேசுறதுனால கொள்கை சார்ந்த ஓட்டுகளையும் இருக்கலாம் அப்படின்னு அவர் வந்து அந்த வகையான ஒரு நுண்ணரசியலை கையில் எடுத்திருக்காரு. அப்படின்னு காம்போ ஒர்க் அவுட் ஆகுமா? கொள்கையை திமுக கிட்ட இருந்து எடுத்துக்கிட்டு யாரையுமே விமர்சிக்காம அந்த வாக்குகளை கொண்டு வந்து சேர்த்தணும் தன் கட்சிக்கு அப்படின்ற அந்த ஸ்ட்ராட்டஜி ஒர்க் அவுட் ஆமா? ஸ்ட்ராட்டஜி புரியுது. திரு சுவாமிநாதன் சொல்ற மாதிரி எந்த கொள்கையுமே இல்லாத அரசியல் தான் இங்க சக்சஸ் ஆயிருக்கு. ஏடிஎம்கே 30 வருஷத்துக்கு மேல ஆட்சி பண்ணிருக்காங்கிறதுனால அந்த ப்ளூ பிரிண்ட் எடுத்து இவரும் ஜெயிக்க பாக்குறாரு. ஆனா நீங்க இப்ப பிஜேபியை எதிர்க்காம நீங்க அரசியலே செய்ய முடியாத நிலைமை இருக்குது. நீங்க வந்து இப்போ நான் வந்து அவங்க கொள்கை எதிரின்னு சொல்லிட்டு அவங்கள பத்தி பேசவே மாட்டேன், இது சட்டமன்ற தேர்தல் இருக்கவே முடியாது. பிஜேபி ஒரு ஆக்டிவ் பார்ட்டிசிபென்ட், அவங்களை எதுக்காம அல்லது ஏடிஎம்கே பத்தி பேசாம நீங்க எப்படி இருக்க முடியும்? இன்ஃபேக்ட் ஏடிஎம்கே ரியாக்ட் பண்ணணும். எம்ஜிஆர் ஆரம்பிச்ச கட்சி நாங்க இருக்கிறோம் இல்ல, கரெக்ட் அப்படின்னு அவங்க கேக்குறோம். சரி கரெக்ட். இப்ப ஏடிஎம்கே விமர்சிக்க தொடங்குறாருன்னு வச்சுக்கோ. இல்ல ஃபர்ஸ்ட் நீங்க பிஜேபி சொன்னீங்கல்ல, பிஜேபி விமர்சிக்கிறார், அப்புறம் ஏன் ஏடிஎம்கே விமர்சிக்கலன்னு கேட்போம், ஏடிஎம்கே விமர்சிப்பார். அப்புறம் ஏன் நீங்க சீமான விமர்சிக்கலன்னு கேட்போம், சீமான விமர்சிப்பார். ஒரே நேரத்துல திமுகவை, சீமான, பாஜகவை, அதிமுகவை எல்லாரையும் விமர்சிக்கிறது மூலமா இவருக்கு ஏதாவது கிடைச்சிருமா? இல்ல நீங்க சொல்ற மாதிரி நீங்க அதை டிஸ்ட்ராக்ட் ஆகும் நான் ஒத்துக்கிறேன். ஆனா இவர் வந்து திமுகவை கண்மூடித்தனமா எதிர்த்தா போதும், அது நம்மளுக்கு வெற்றி கொடுத்துரும் நம்புறாரு. அது நம்ம வந்து இந்த பஞ்ச் டைலாக் அரசியல் போதும், மேம்போக்கான அரசியல் போதும் தமிழ்நாட்டுக்குன்னு அவர் முடிவு பண்ணிட்டாரு. அவருடைய ஸ்ட்ராட்டஜிஸ் முடிவு பண்ணிட்டாங்க. அவரா முடிவு பண்ணான்னு சொல்ல மாட்டேன். அவங்களுக்கு அரசியல்ங்கிறது தேர்தலில் ஜெயிக்கிறது மட்டும்தான். இது ஆரோக்கியமான அரசியலான்னு கேட்கிறேன். நீங்க ஜெயிச்சா கூட நீங்க ஒரு சப்ஸ்டாண்டிவ் இஷ்யூஸை பேசாம ஜெயிக்கிறதுல என்ன பெருமைன்னு கேட்கிறேன். அவர் சொல்றதுல நிறைய ஹிஸ்டாரிக்கல் எரர்ஸும் இருக்கு. திமுக வந்து எம்ஜிஆர் வெறும் கூத்தாடின்னு மட்டும் சொல்லல, ஒரிஜினல் கூத்தாடி கட்சினா நீங்க டிஎம்கே தானே சொல்ல முடியும். அண்ணா கருணாநிதி அவர்களுக்கு சினிமாவோட தொடர்பு உண்டு. 1961ல இவர் 62ல வந்து இவர் வந்து எஸ்எஸ்ஆர் எம்எல்ஏ ஆனது, முதல் முறையா எம்எல்ஏ ஆனது திமுகவில். 1961ல அந்த கட்சியில முதல் பிளவே ஈவிகே சம்பத் என்ன சொன்னாருன்னா, சினிமாவை சேர்ந்தவங்களுக்கு அதிக முக்கியத்துவம் அண்ணா கொடுக்குறாருன்னா அவர் கட்சியை பிளந்தாரு. ஸோ அது பிரச்சனை கிடையாது. எம்ஜிஆர் வந்து ஒரு மினிஸ்டர் ஆகணும்னு நினைச்சாரு, அப்புறம் வந்து முத்துவை வளர்த்தாரு, அதுவும் சினிமாவில். அந்த ஐரணி நீங்க பாருங்க. தன்னுடைய பையனை கருணாநிதி அவர்கள் வந்து சினிமாவில் பெரிய ஆளாக்கணும்னு நினைச்சது கூட எம்ஜிஆரோட அவருக்கு வந்து முரண்பாட்டுக்கு காரணம். அவர் வந்து நான் அவ்வளவு கஷ்டப்பட்டு உழைச்சேன் தேர்தலுக்கு, எனக்கு அதுக்கான ஒரு இது வேணும் அப்படின்னு மினிஸ்ட்ரி கேட்டதா சொல்லுவாங்க. சோ இதெல்லாம் இருக்குது. அவர் கன்வீனியன்ட்டா வந்து எம்ஜிஆர் வந்து அவர் வந்து ஒரு ஹீரோ ஆக்கிட்டு அவருக்கு வந்து இப்ப அதுக்கு முன்னாடி டிஎம்கேக்கு வந்து சினிமா தொடர்பே கிடையாது. எம்ஜிஆர் மட்டும் தான் தொடர்பா. எம்ஜிஆருக்கு முன்னாடியே தொடர்பு உண்டு, அண்ணாக்கு தொடர்பு உண்டு, கருணாநிதிக்கு தொடர்பு உண்டு. கருணாநிதிக்கு கிடைச்ச முதல் காரே வந்து என்எஸ் கிருஷ்ணன் கொடுத்தது தானே ஒரு படத்துக்கு கதை சேர்ந்ததுக்காக. ஸோ இதெல்லாம் மறைச்சிட்டு அவர் வந்து இந்த எம்ஜிஆர்ங்கிற பிம்பத்தை மட்டும் தனியா எடுத்துட்டு வராரு. இன்ஃபேக்ட் ஏடிஎம்கே ரியாக்ட் அண்ணா எம்ஜிஆர்ங்கிற பிம்பங்கள் மட்டும் போதும் நினைக்கிறாங்க. ஏடிஎம்கே ரியாக்ட் பண்ணணும். எங்க கட்சி தலைவர் கட்சியை ஆரம்பிச்சது திமுக எதிர்ப்புக்காக. நாங்க இன்னும் களத்துல இருக்கிறோம். 30 வருஷத்துக்கு மேல தமிழ்நாட்டை ஆண்டு இருக்கிறோம். ஒரு 5 வருடங்களுக்கு முன்னாடி நாங்க தமிழ்நாட்டை ஆண்டு இருக்கிறோம். ஜெயலலிதா இல்லாம நாங்க வந்து ஆட்சி செஞ்சிருக்கிறோம். நீங்க என்ன பேசுதுன்னு அவங்க கேட்கணும். அதிமுக கேட்கணும். அவங்க திமுக தலைவர்களும் ரியாக்ட் பண்றது இல்ல, ஏடிஎம்கே தலைவர்களும் ரியாக்ட் பண்ணல.
அப்போ வந்து இவருக்கு ஒரு ஃப்ரீ பாஸா, என்ன வேணா பேசலாமா? சரி பேசும். பிரியன், பாஜகவை எதிர்த்து பாஜக வாக்குகளை வாங்க முடியும், பாஜக எதிர்ப்பு வாக்குகளை வாங்க முடியுங்கிறது ஒரு ஸ்ட்ராட்டஜி. பாஜகவை எதிர்க்காம விமர்சிக்காம பாஜக வாக்குகளை வாங்க முடியும் அப்படிங்கிறது திரு விஜயோட ஸ்ட்ராட்டஜி. ஒரு பர்சனாலிட்டி கல்ட்டா தன்னை முன்னிலைப்படுத்தி அந்த வாக்குகளை மட்டும் வாங்க முடியும் அப்படின்னு அவர் நினைக்கிறார். இல்லை, அதாவது பாஜக எதிர்ப்பு வாக்குகள்ன்றது நம்ம நினைச்சிட்டு இருக்கிறது மைனாரிட்டி வாக்குகள் பெரும்பாலும். அந்த மைனாரிட்டியை தாண்டியும் பாஜகவுக்கு ஒரு எதிர்ப்பு வாக்குகள் தமிழ்நாட்டில் இருக்குது. அதோட நடத்தை காரணமாக, மத்திய அரசோட நடத்தை காரணமாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு நியாயமாக செக்குலரிசம் மதச்சார்பின்மை நினைக்கிறவன் வந்து பாஜகவை எதிர்க்கணும்னு இருப்பான். அவன் வந்து மைனாரிட்டியாக இருக்கணும்னு அவசியம் இல்லை, அதை தாண்டியும் இருப்பான். ஏன் வந்து அந்த விஷயத்தை அவர் வந்து கண்டித்து பாஜகவுடைய அந்த செயல்பாடுகளை கண்டித்து பேசாமல் இருக்கிறது எப்படி அவருக்கு பின்னடைவை கொடுக்குன்னு நான் சொல்கிறேன்னா, மக்கள் வந்து நம்ப மாட்டாங்க. மக்கள் எப்படி நம்பாத இருந்தாங்கன்னு ஒரு உதாரணம் சொல்கிறேன். பார்லிமெண்ட் எலெக்ஷனுக்கு முன்னாடி அதிமுக வெளியில் வந்தது இல்லையா? அதிமுக வெளியில் வந்து SDPI மேடையில் கூட இவர் பேசினார். பட் மைனாரிட்டி அவரை நம்பலை ஆக்சுவலாக வந்து. ஏன்னா அதிமுகவுக்கும் பாஜகவுக்கும் ஏதோ ஒரு கனெக்ஷன் இருக்கும். அவர் வந்து மோடியை பற்றி எதுவுமே பேசலை பார்லிமெண்ட் எலெக்ஷனில். மத்திய அரசுக்கான எலெக்ஷன் இது, மத்திய அரசை பற்றி ஒன்றுமே விமர்சனமே கிடையாது. அப்போது மைனாரிட்டி என்ன பண்ணாங்க, அவரை நம்பலை ஆக்சுவலாக. அப்போது இதே தான் விஜய்க்கும் அப்ளை ஆகும். நீங்கள் பாஜக எதிர்த்து எதுவும் பேசாத இருந்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக வந்து மைனாரிட்டி ஓட்டுகளோ இல்லை பாஜக பிடிக்காதவங்க ஓட்டுகளோ உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. இன்னொன்று வந்து எதுக்கெடுத்தாலும் எம்ஜிஆரை வந்து அடிக்கடி கோட் பண்ணுறார். 2007 விஜயகாந்த் இது மாதிரி தான் கோட் பண்ணார். ராமவரம் தோட்டத்தில் ஜெயலலிதா அப்போ அந்த வருஷம் போனாங்க அவங்க. அப்போ போன போது சிலருக்கு பித்து தலைக்கறி விட்டது அப்படின்லாம் பேசினாங்க விஜயகாந்தை பற்றி. எம்ஜிஆரை யாரும் யூஸ் பண்ணக்கூடாதுன்றதுக்காக. அப்போ நான் விஜயகாந்தை கேட்டேன், என்ன சார் இப்படி சொல்கிறாங்க அந்த அம்மா சொல்லிட்டு போட்டு நம்மளுக்கு ஒன்றும் கவலை இல்லையா, நான் யூஸ் பண்ணுவேன், எம்ஜிஆர் என்னோட குருன்னு சொல்லிட்டு அவர் போனார். இன்றைக்கி வந்து எம்ஜிஆர் அவர் எக்ஸ்டென்சிவாக யூஸ் பண்ணுறதுக்கான காரணம் என்னென்னா, அவர் அரசியலில் சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்தார், கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் நானும் வருவேன்னு சொல்கிறார். ஆனால் எம்ஜிஆருடைய அந்த இதை கோட் பண்ணுறதுக்கான தகுதி இவருக்கு இருக்கான்றது தெரியல ஆக்சுவலாக. ஏன்னா அவர் வந்து ஒரு அரசியல் கட்சியில் பயணம் பண்ணார், அந்த கட்சிக்காக பாடுபட்டார், அந்த கட்சியோடய சேர்ந்து வளர்ந்தார், அந்த தொண்டர்களும் வளர்ந்தாங்க. பிரிஞ்சு போகும்போது கரெக்டாக அவர் பின்னாடி கரெக்டாக போனாங்க. இவர் இப்போ தான் வந்திருக்கார். இவருக்கான பின்புலம் வந்து ரொம்ப வீக்காக இருக்குது ஆக்சுவலாக. இன்னும் அவர் பலப்படுத்த வேண்டிய அவசியம் இருக்குது. அது ரொம்ப ஏர்லியாக வந்து எம்ஜிஆரை கோட் பண்ணி அவரை மாதிரியே நான் வந்துருவேன்னு ஒரு விஷயத்த, அது ஒரு மாய தோற்றத்தை கிளப்புறாரு பார்த்தீங்களா, அது தப்பு. இப்போதான் வந்திருக்கோன்றத ஒரு புரிஞ்சு நடக்கணும். இன்னொன்று, திமுகவுக்கு கொள்கை இல்லைன்னு சொல்றாரு. நான் சொல்றேன், திமுக நீங்க எந்த அண்ணாவை நீங்க போட்டுறீங்களோ, அந்த மக்களிடம் செல்லு அண்ணா சொன்னாருன்னு சொல்றீங்களோ, அந்த அண்ணா வகுத்து கொடுத்த கொள்கை தான் திமுகவோட கொள்கை. நீங்களும் அண்ணாவை தான் சொல்றீங்க. நீங்க உங்க கொள்கை சுவாமிநாதன் சொன்ன மாதிரி பெரும்பாலான கொள்கை திமுகவோட கொள்கையா தான் இருக்கு. அப்போ அண்ணா வகுத்த கொள்கையை திமுக இருக்கிற தலைவர்கள் கடைபிடிக்கிறாங்க இல்லையான்றதான் எங்க பிரச்சனை. அதை நீங்க குறிப்பிட்டு பேசாம அந்த கொள்கையே தப்பு, திமுகவோட கொள்கையே தப்பு அப்படின்ற விஷயங்கள் பேசுறீங்கல்ல, அப்போ உங்க கொள்கையே வந்து கேள்விக்குறியாகும் ஆக்சுவலா. திரு கோட்டீஸ்வரன், தாவேகா ஏன் அதிமுகவை விமர்சிக்கல அப்படின்னு பேசுறாங்க. அதிமுகவும் தாவேகாவை விமர்சிக்கல, அதற்கான ஸ்பேஸையும் கொடுக்கல தானே. இப்போ அதிமுகவும் வேறு ஒரு கணக்கில் தான் இருக்காங்களா இங்க? அதிமுகவுக்கும் நான் வரேன். ஃபர்ஸ்ட் பாஜகவை பேசிட்டு வரேன். பாஜகவுக்கு தமிழகத்தில் இருக்கிறது ஒரு 6 to 7% ப்ரூவன் ஓட்டு, அவ்வளோதான் இருக்குது. அது எதிர்ப்பு என்பது அது வந்து அதை விட கூடுதலாக இருக்கும். அப்போ அவர் 10% வாக்குக்கு வேண்டி பாஜகவை எதிர்த்தா இன்னைக்கு வந்து தமிழிசை சவுந்தரராஜன் வரவேற்றிருக்கிறாங்க. வரவேற்கிற தமிழிசை நாளைக்கு கோச்சிங் போயிட்டு டெல்லியில் ஏதோ ஒன்று ஏடா கூடமா சொல்லி விட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், என்ன ஆகும்? அமலாக்கத்துறைக்கு நான் எதிராவேன், தேர்தல் ஆணையத்துக்கு நான் எதிராக சின்ன வேற கேட்டு நம்ம அப்ளை பண்ணியிருக்கோம் தாவேகா. அதுக்கப்புறம் CBI வேறு இருக்குது, வழக்கு வேறு அங்கே இருக்குது, அப்புறம் ஜனநாயகம் படம் வேறு வரணும், அது சென்சார் போர்டு தரும். அப்போ எதுக்கு பாஜகவை தொடுவான கஷ்டப்படுவான் சொல்றது ஈஸி. இவங்களோட நோக்கம் என்பது தாவேகா நட்டாத்துல மாட்டிக்கிட்டு ஒரே ஒரு திமுக அடிச்சு ஆடும் போதே தாவேகாவோட நிலைமை என்னன்ற மாதிரி போயிருக்குது. இதுல பாஜக எதிர்ப்பு, அதுக்கப்புறம் அதிமுக எதிர்ப்புனா எம்ஜிஆரோட போஸ்டர் எங்கன்னா இனிமேல் நீங்க பேசன அதுக்கப்புறம் அப்படின்ற மாதிரி போங்க. ஒன்றும் இல்லை, சுதா இப்போ அதிமுக எதிர்ப்பு. நாளைக்கு எடப்பாடி பழனிசாமி பிரச்சாரத்தப்ப போயிட்டு எம்ஜிஆர் சின்னத்தை வச்சு எம்ஜிஆர் பேரை சொல்லி எம்ஜிஆர் கண்ட ரெட்டலை சின்னத்தை வச்சிருக்கான் பாருங்க கையில, இதை தோக்கடிக்க ஒரு நடிகர் கலந்து வந்திருக்கிறாரு உஷாரா இருக்குன்னு ஒரு வார்த்தை சொன்னா அப்ப என்ன நினைப்பாங்க? இப்ப விஜய்க்காக ரெட்டலையை தோக்கடிக்கணுமா அப்படின்னு சிந்திச்சாங்கன்னா அந்த நேரத்தில் மாறும். கூடவே வளர்மதி போன்றவங்களா யார் எம்ஜிஆர் ஊரா போய் சொல்லுவாங்க. எம்ஜிஆர் அவர்களுக்கும் விஜய் அவர்களும் வித்தியாசத்தை சொல்லும் போது பண்ணுவாங்க. அவங்கள பொறுத்தவரைங்க கூட்டணிக்கு வந்தா அதிமுக வந்து சேர்த்துட்டு போவாங்க, வரலன்னா அவங்களும் அடிக்குமா. நான் இதை நிறைய வாட்டி பதிவு பண்ணியிருக்கேன். எல்லா கட்சியும் சேர்ந்து விஜய் அவர்கள் அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா விஜய் சட்னி ஆயிடுவார். தேர்தலில் அவருக்கு மிகப்பெரிய சிக்கலை கொண்டு போய் நிற்கும். நன்றி. நிகழ்ச்சியில் பங்கேற்ற அனைத்து நேர்பட பேச நிறைய பேருக்கு அது வந்து கண்டிப்பா ஏற்றுக்கொள்ள முடியாது. பிரதான கூட்டத்தில் கூட்டப்பட்டது